ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 45வது அதிகாரம் 1 முதல் 4 வரை உள்ள வசனங்களை வாசிக்க கேட்கிறோம். கர்த்தராகிய நான் அபிஷேகம் பண்ணின கோரேசுக்கு முன்பாக ஜாதிகளை கீழ்ப்படுத்தி ராஜாக்களின் இடைக்கட்டுகளை எல்லாம் அவிழ்த்து அவனுக்கு முன்பாக வாசல்கள் பூட்டப்படாதிருக்க கதவுகளை திறந்து வைக்கும்படிக்கும் அவனை பார்த்து அவன் வலது கையை பிடித்து அவனது வலது கரத்தை பிடித்து அவனுக்கு சொல்லுகிறதாவது நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவ்வையாக்குவேன். உன்னை பெயர் சொல்லி அழைக்கிற இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் நானே என்று நீ அறியும்படிக்கு வெண்கல கதவுகளை எல்லாம் உடைத்து இருப்பு தாழ்பாள்களை உடைத்து இருப்பு தாழ்பாள்களை உடைத்து இருப்பு தாழ்பாள்களை தாழ்பாள்களை எல்லாம் முறித்து அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் ஒளிபீடத்தில் இருக்கிற புதையல்களையும் உனக்கு கொடுப்பேன். நான் என் தாசனாகிய யாக்கோபின் நிமித்தம் நான் தெரிந்து கொண்ட இஸ்ரவேலின் நிமித்தமும் நான் உன்னை பெயர் சொல்லி அழைத்து நீ என்னை அறியாதிருந்தும் உனக்கு நாமம் தரித்தேன் என்பதே. கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவன் பெரியவர். சாலமோன் தேவனுக்கு ஆலயத்தை கட்ட விரும்புகிறான். ஆனால் கர்த்தர் தாவீதுக்கு ஒரு சிந்தையை கொடுத்து அவன் ஆலயத்திற்கு வேண்டியவைகளை எல்லாம் சவதரித்தான், ஏற்படுத்தினான், சேர்த்தான் என்று வேதம் சொல்லுகிறபடி ஆலயம் கட்ட எல்லாவற்றையும் தாவீது சேர்த்து வச்சான். சேர்த்து வைத்தான். அதை தாவீதுக்கு கொடுக்காத ஒரு கிருபையை சாலமோனுக்கு கர்த்தர் கொடுத்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. முற்பிதாக்கள் அழுது கதறி தியாகத்தோடு இந்த ஊழியங்களை கட்டி காத்து பொக்கிஷமாய் சேர்த்து வைத்திருக்கிறார்கள். அதை பயன்படுத்த, பல லட்சங்களுக்கு பயன்படுத்த, தமக்கு பிரியமானவர்களை கர்த்தர் தெரிந்து கொண்டு கர்த்தர் பயன்படுத்துகிறார். சாலமோனுக்கு கொடுத்திருக்கு இந்த கிஃப்ட். அவன் கட்டுறான், ரொம்ப நல்லது. அவன் கட்டுறான். சாலமோன் கட்டினான் தேவனுடைய ஆலயத்தை கட்ட. அவனுக்கு அந்த கிஃப்ட் கொடுத்தார். தாவீதின் கை கரைபட்ட கை. அவன் சொல்றான், ஒரு தடவை என் கைகளின் சுத்தத்துக்கு தக்கதாக எனக்கு பதிலளித்தீர். அவன் கை சரியில்லை, அதனால ஆலயம் கட்ட முடியல. நம்ம கை சுத்தமாக இருந்தால் ஆகஸ்ட் 1ஆம் தேதி வாக்குத்தத்தம் பாஸ்டர் மூலமாய் வெளிப்பட்ட வாக்குத்தத்தம் உங்களுக்கு பலிக்கும். உங்கள் கை கள்ள கையாக இருந்தால் கள்ளத்தனம் வரும், நல்ல கையாக இருந்தால் நல்லது வரும். நீ கொடுத்தால் உனக்கு திருப்பி கிடைக்கும். கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம். உன் கைதான். ஆண்டவர் அழகான வார்த்தைகளை சொல்லும்போது ஸ்தோத்திரம். இதை அழகான ஆலயத்தை கட்டி அழகு பார்த்த சாலமோன் வந்து ஜெபிக்கும் போது மகிமை அப்படி இறங்கிச்சான். ஆசாரியர்கள் அங்கே நிற்க முடியல, பரிசுத்தவான்கள் நிற்க முடியல. நான் பிரசங்கம் பண்ணாலும் சரி, பாஸ்டர் பிரசங்கம் பண்ணினாலும் சரிதான். இந்த பலிபீடம் ஒரு தேவ மகிமை. எலியா ஜெபித்த போது வந்து பலிபீடத்தில் வந்து இறங்கின அக்கினி உள்ள ஒரு பலிபீடம். இந்த பலிபீடத்துல ஒரு தரம் சும்மா நிக்க முடியாது. ஒரு நல்ல சொல்லுங்களா, கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்களா. அது கிழவனா இருந்தாலும் சரி, வாலிபனா இருந்தாலும், வாலிப சகோதரியா இருந்தாலும் சரிதான், சும்மா ஒண்ணு நிக்க முடியாது. பலிபீடத்துல சும்மா நிக்க முடியாது. பலிபீடத்துல சும்மா ஆராதிக்க முடியாது. ஆனாலும் சில குத்துக்கல் அப்படியே அசையாம இருக்கு தெரியுமா? எங்களுக்கு குத்துக்கல்லை பற்றி நல்லா தெரியும்.
நல்லா தெரியும், நல்லா தெரியும், நல்லா தெரியும். அதை உடைக்கவே முடியாது, உடைக்கவே முடியாது. இனி ஒரு பாலம் கன்னியாகுமரியில் திருவள்ளுவர் சிலைக்கும் வேற யாருக்கு விவேகானந்தர் பாறைக்கும் இடையில ஒரு பாலம் கட்டுறதுக்கு வரும்போது சில உடைச்ச கல் உடைக்கிறதுக்கு பெரிய கம்ப்யூட்டர் முறைப்படி உள்ள மிஷினை கொண்டு வந்து உடைத்தார்கள். அதே போல சில மிஷினை கொண்டு வந்தால் தான் சில கல் உடையும். சில கல்ல டாக்டர் உடைக்கிறாங்க, சில கல் ஜெபத்திலே உடையுது. ஒரு டாக்டர் உடைச்சி 15 நாள் ஆகுக்குள்ள கல் உருவாயிட்டு. ஆனா இங்க கல் உடைச்சது உடைச்சதுதான். எந்த சாலமோன் கட்டி வச்சானோ அதை நேபுகாத்நேச்சர் உடைக்கிறான். 70 வருஷம் அநியாயம், அக்கிரமம், சீர்கேடு, உபத்திரம். சில குடும்பங்கள் சாபத்துக்குள்ளாயிட்டுன்னா பல ஜெனரேஷன் சாபமாகவே இருக்கு. எங்க மாமா காலத்தில் கட்டில் ஒழியாது, ஒரு சோக்கெட்டுக்காரங்க கிடப்பாங்க. அதுக்கு எங்க மாமாவுக்கு அப்பா காலத்திலையும் ஒரு சோக்கெட்டுக்காரங்க கட்டில கிடப்பாங்க என்று சொன்னவர்களை நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா பைபிள் சொல்லுது, இந்த நியூ ஜெனரேஷன்ல நீங்க உண்மையா ரசிக்கப்பட்டுட்டீங்கன்னா உங்க ஜெனரேஷனோட கட்டில் படுக்கை தீர்ந்து போகும். எவன் உடைச்சானோ 70 வருஷத்துக்கு பிறகு உடைச்சவங்கிட்ட இருந்து ஒன்னை எழுப்பி கட்ட வைத்தார். ஒரு சொல்லுங்க, அல்லேலூயா. ஆமா, ஒரு 5 இடத்துல சபை கட்ட கர்த்தர் உதவி செய்தார். 5 சபைகள் வேலை பார்த்துட்டு, போஸ்ட்மேன் வேலை அண்ட் ஆல்சோ போஸ்ட் மாஸ்டர் வேலை பார்த்துட்டு 5 சபைகளை கட்ட கர்த்தர் உதவி செய்தார். அது அவ்வளவு உடைஞ்சது. கட்டம் மண்ணு குட்டி சோவ ஆகிடா என் மகனே அப்படியெல்லாம் பாடின காலங்கள் உண்டு. கட்ட மண்ணு குட்டிச்சுவரா போன இடங்கள், மண்ணோடு மண்ணா கிடந்த இடங்கள், பரன் கட்டி வாதைக்கு கொடுத்து பரன் அப்படியே பல வருஷங்கள் அப்படியே நின்று அந்த பரன் மரமாகி இருந்த காலங்கள், அந்த இடங்களை கர்த்தர் காட்டி போய் கட்ட சொன்னார். நேபுகாத்நேச்சர் உடைச்சதை கோரேசை கொண்டு கர்த்தர் கட்ட வைத்தார். அல்லேலூயா. நான் சொல்றாரு, உனக்கு நான் வெங்கல கதவுகளை எல்லாம் நான் உடைச்சிருவேன். வெளிப்படுத்தல் 3வது அதிகாரம் 20வது வசனத்தை வாசித்து பாருங்கள். இதோ வாசற்படியில் நின்று கதவை தட்டுகிறேன். ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால், 40 நாள் கூட்டங்களில் ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால், 40 நாள் கூட்டத்தில் ஒரு சகோதரி என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால், அவனிடத்தில் நான் பிரவேசித்து அவனோடு போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோடு போஜனம் பண்ணுவான். அல்லேலூயா. உடைக்க முடியாது. கர்த்தர் கதவை திறந்தால் அது அடைக்கவோ உடைக்கவோ முடியாது, உடைக்க முடியாது. ஆதியாகமத்தில் 3வது அதிகாரம் 24வது வசனத்தில் ஒரு கதவு அடைக்கப்படுகிறது. ஆதியாகமம் 7வது அதிகாரம் 16வது வசனத்தில் 2வது கதவு அடைக்கப்படுகிறது. மத்தேயு 25வது அதிகாரம் 10வது வசனத்தில் அங்கு ஒரு கதவு அடைக்கப்படுகிறது. 3 கதவுகள் அடைக்கப்படுகிறது. பாவம் செய்து தேவ மகிமை இழந்தபடியினாலே ஒரு கதவு அடைக்கப்படுகிறது. கீழ்ப்படியாததினாலே 2வது கதவு அடைக்கப்படுகிறது. ஆயத்தம் இல்லாதபடியினாலே 3வது கதவு அடைக்கப்படுகிறது. வெளிப்படுத்தல் 3வது அதிகாரம் 7வது வசனத்தை வாசித்து பாருங்க. சபையின் தூதனுக்கு அவர் எழுதுகிறது என்னவென்றால், பரிசுத்தமுள்ளவர், சத்தியமுள்ளவர், தாவீதின் திறவுகோலை உடையவர், ஒருவரும் பூட்ட முடியாதபடி திறக்கிறவரும், ஒருவரும் திறக்கக்கூடாதபடி பூட்டுகிறவரும். நான் பிரசங்கிக்க இயேசு ஒருவரும் பூட்ட முடியாதபடி திறக்கிறவரும், ஒருவரும் திறக்க முடியாதபடி பூட்டுகிறவரும் சொல்லுகிறதாவது. அல்லேலூயா, அல்லேலூயா. தாவீதின் திறவுகள் அவர் கையில் இருக்கு. வெளிப்படுத்தல் 3வது அதிகாரம் 8வது வசனத்தை வாசித்து பார். உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன், உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் நீ என் நாமத்தை மறுதலியாமல் வசனத்துக்கு கீழ்ப்படிந்தபடியால் இதோ உனக்கு ஒரு திறந்த வாசலை வைத்து அதை ஒருவனும் உனக்கு பூட்ட மாட்டான். ஒரு அல்ல சொல்லுமா?
மத்தேயு எழுதின சுவிசேஷம் 1வது அதிகாரம் 1வது வசனம் சொல்கிறது, ஆபிரகாமின் குமாரனாகிய தாவீதின் குமாரனான இயேசு கிறிஸ்து. தாவீதின் குமாரன் கையில தான் கொத்திச்சாவி. தாவீதின் குமாரன் நாம் தியானிக்கிற ஆராதிக்கிற பிரைஸ் எல்லாம் இயேசு கிறிஸ்து தான். தாவீதின் குமாரன். அல்லேலூயா. தாவீதின் குமாரன் மாத்திரம்தான் கதவை திறக்கவும் முடியும், அடைக்கவும் முடியும். இங்கே எப்படியோ சொல்றாரு, உன் கதவுகளை எல்லாம் வெங்கல கதவா இருந்தாலும் சரி தான், அது தங்க கதவா இருக்கட்டும், எந்த கதவா இருந்தாலும் ஆண்டவர் நினைச்சா அடைச்சு போடுவார். இன்னைக்கு கதவை உடைச்சு போடுவார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா, அல்லேலூயா. கதவுகளை ஒன்று செய்ய முடியாது. உன்னுடைய வாழ்க்கையில நீ ஒன்று அசைக்கவே முடியாது. உன்னால ஒன்றும் செய்ய முடியாது. ஒன்றும் செய்ய முடியாது. ஒன்னாலே ஒன்றும் செய்ய முடியாது. நமக்கென்று ஒருவர் இருக்கிறார். அக்கினி மதிலாக இருந்த தேவன், மதிலாக இருந்த கர்த்தர் இப்போ உடைக்கிறவராக வருகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. கர்த்தர் கதவை உடைப்பார். அநேக கதவுகள் பூட்டி இருக்கிறது. கர்ப்பத்தின் கதவு பூட்டி இருக்கிறது. கர்ப்பத்தின் கதவுகள் பூட்டி இருக்கிறது. வியாபாரத்தின் கதவுகள் பூட்டி இருக்கிறது. சமாதானத்தின் கதவுகள் பூட்டி இருக்கிறது. விடுதலையின் கதவுகள் பூட்டி இருக்கிறது. படிப்பு கல்வியின் கதவுகள் பூட்டி இருக்கிறது. வேலை வாய்ப்பு கதவுகள் பூட்டி இருக்கிறது. அநேக குடும்பத்தில் குடும்ப உறவாகிய கதவுகள் பூட்டி இருக்கிறது. இப்படி அநேக கதவுகள் பூட்டி இருக்க கர்த்தர் இன்றைக்கு சொல்கிறார், இந்த வெங்கல கதவுகளை எல்லாம் நான் ஆகஸ்ட் மாசம் 1ஆம் தேதி நான் உடைக்க போறேன். கரங்களை தட்டி நான் உடைக்க போறேன். நான் உடைக்க போறேன். அல்லேலூயா. நான் உடைக்க போறேன். உடைக்க போறேன். கர்த்தர் கதவை உடைப்பார். கர்த்தர் கதவை உடைப்பார். அல்லேலூயா. நாம் கொஞ்சம் வேகமா, சமயம் அதிகம் இல்லாதபடியினாலே கொஞ்சம் வேகமா போறேன். கர்த்தர் சொல்றது, கர்த்தர் கதவை 3 கதவுகளை உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். வேதத்தில் சொல்லப்பட்ட 3 கதவுகளை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். முதலாவதாக ஒரு கதவு சோதரம், பார்வோன் என்ற கதவு. பார்வோன் என்ற கதவு. யாத்ராகமம் புத்தகம் 1வது அதிகாரம் 8, 9, 10 வசனங்களை வாசித்து யோசேப்பை அறியாத ஒரு புதிய பார்வோன் எகிப்திலே தோன்றினான், ஆட்சி செய்தான். அவன் தன் ஜனங்களை நோக்கி, அவன் தன்னுடைய ஜனங்களை நோக்கி, இதோ இஸ்ரவேல் புத்திரராகிய ஜனங்கள் நம்மிலும் ஏராளமானவர் இருக்கிறார்கள், பலத்தோர்களுமாய் இருக்கிறார்கள், அவர்கள் பலம் உள்ளவர்களாய் இருக்கிறார்கள். அவர்கள் பெருகாதபடி, அவர்கள் பெருக கூட, வாழ விடக்கூடாது. அதான் முடியாது. பைபிள் சொல்லுது, வாழ விடப்படாது. கிறிஸ்தவன் வாழப்படாது. கிறிஸ்தவன் வாழடா, வாழடா, வாழடா. வெட்ட வெட்ட வளருவான். ஒரு அல்ல சொல்லுங்க, வெட்ட வெட்ட வளருவான், குட்டை குட்டை எழும்புவான். அல்லேலூயா. நசுக்க நசுக்க பெருகுவான். பிரைஸ் தி லார்ட். பெருக விடக்கூடாது. சாத்தானுடைய எண்ணம் பெருக விடக்கூடாது, பெருகிடக்கூடாது. ஆம்பளைகளை செங்கல் இருக்க விடு, ஆம்பளை வீட்டுக்கு வரக்கூடாது, பெருகிடக்கூடாது. ஆம்பளைகள் வீட்டுக்கு வரக்கூடாது, பெருகிடப்படாது. வேலைப்பழ கூட செங்கல் அரைக்க விடு, சாந்து குலைக்க விடு. யாத்ராகமம் 1வது அதிகாரம் 14வது வசனத்தை சாந்தும் செங்கலுமாகிய இவைகளை செய்யும் வேலையினாலும் மண்ணை தின்னு மண்ணையும் தண்ணியும் தின்னு, மண்ணை தின்னு தண்ணியை குடிச்சு நீ மண்ணாங்கட்டியாட்டே கிட என்று சொல்லி செங்கல் அரைக்கே போட்டு விட்டான். இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கை கசந்து போச்சு. நிறைய பேருக்கு வாழ்க்கை கசந்து போச்சு. வாழ்க்கை கசந்தவங்களை ஒரு அல்ல சொல்லுங்க. எனக்கு தெரியும் நிறைய பேர் கசந்து இங்க வந்திருக்கீங்க. அதுக்கு தான் அந்த 40 நாள் வச்சிருக்காரு பாஸ்டர். இந்த உங்க கசப்பு அவ்வளவுங்கிறத மாற்றுவார். வாழ்க்கை கசந்து. அல்லேலூயா. ஏதும் இல்லை என்ற கவலை இல்லை, துணையாளர் என்னை விட்டு விலகவில்லை. சொல்லுங்க, ஏதும் இல்லை என்ற கவலை இல்லை, துணையாளர் என்னை விட்டு விலகவில்லை. சொன்னதை செய்யணும் வாய் திறந்து பாடுங்க. சொன்னதை செய்யணும் தகப்பனவர், நம்புவேன் இறுதி வரை, நம்புவேன் இறுதி வரை. யாக்கோபின் தேவன் என் தேவன் எனக்கென்றும் துணையவரே. யாக்கோபின் தேவன் என் தேவன் எனக்கென்றும் துணையவரே. ஒருவர் சொன்னான், விடக்கூடாது, இவர்கள் பெரிய
பெருகும், பயங்கரமா பெருகும். உடனே மருத்துவச்சிகளை கூப்பிட்டான். ஏன் மருத்துவச்சிகளை எங்க வா, நீங்களாம் ரொம்ப நல்ல ஃபேமஸ் மருத்துவச்சி என்று நான் கேள்விப்படுகிறேன். நீங்க எபிரேய ஸ்திரீகளுக்கு பிரசவம் பார்க்க போறீங்களா? ஆமா. கூப்பிட வருவாங்களா? வருவாங்க. போவீங்களா? ஆமா. இனி போனால் சொல்லுங்க ராஜா, ஆம்பளை பிள்ளைய கண்டா கழுத்தை நெரிச்சிரு. அப்படி கொஞ்சம் நெரிச்சதுனாலதான் இங்க பாயெல்லாம் சும்மாட. பொம்பளைகளை கழுத்தை நெரிக்காத, அதான் அதுவா கழுத்தை நெரிச்சுக்கிட்டு இருக்கு. ஒரு அல்லர் சொல்லுங்க, நான் சொல்லல, பைபிள் சொல்லு. பொம்பளை பிள்ளைகளை விட்டுரு, ஆணுண்டு கண்டா நெரிச்சிரு. அன்னைக்கு நெருக்கம்தான், இன்னைக்கு நெருக்கம்தான், நெரிச்சிரு. உடனே கொஞ்ச நாள் ஆச்சு, அதே பார்வன் கூப்பிட்டு, ஏன் மருத்துவச்சிகள், எஸ் வாங்க. என்ன அவ்வளவு ஆம்பளை பயங்களா தெரியா? ராஜா நீங்க ஒண்ணு கேட்கணும். என்ன? மருத்துவச்சிகள் பார்வோனுக்கு பயப்படாதபடி, மருத்துவச்சிகள் ராஜாவுக்கு பயப்படாதபடி வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின அண்ட சராசரங்களை உண்டு பண்ண தேவனுக்கு பயந்தார்கள். அதனால ராஜாட்ட சொல்றாங்க, ராஜா எஸ், எபிரேய ஸ்திரீகளுக்கு பிரசவம் பார்க்க எங்க அழைக்க வருகிறார்கள். உடனே நாங்களும் ஆயத்தமாகி புறப்பட்டு போகும் முன்னாலே பாதியில வந்து சொல்றாங்க, அவர்கள் பிரசவித்து விட்டார்கள், நீங்கள் வர வேண்டாம், கோ, நாங்கள் திரும்பி வருகிறோம். ராஜா சொல்லு, எபிரேய ஸ்திரீகள் சொல்லு, உங்க எகிப்திய பெண்களை விட பலசாலிகள். பலசாலிகள் எல்லாம் ஒரு அல்ல சொல்லுங்க. யாரும் பலகீனம் அக்கா யாம் வரல, பலகீனம் சொல்லவே கூடாது. நம்ம பலம் உள்ளவர்கள் சொல்லுங்க. எபிரேய ஸ்திரீகள் எப்படிப்பட்டவங்க? பலத்தை புருஷன்கிட்ட காட்டக்கூடாது. பலம் உள்ளவர்கள், பலம் உள்ளவர்கள். கொடுமைப்படுத்த ஆரம்பிச்சான், வாழ்க்கை வெறுத்துச்சு, வேதனை தான். போட்டாங்க, கூக்குரல் போட்டாங்க. இருந்து போட்ட கூக்குரல் எப்பவும் கூக்குரல் எட்டவில்லை. சொல்றார் ஆண்டவர், என் காதுகளில் என் ஜனங்களுடைய கூக்குரல் வந்து எட்டிற்று என்றார். 8ஆம் வசனம் 2வது அதிகாரத்தில் 6வது வசனம் ஒன்று இருக்கு. அதை திறந்த போது, அங்க ஒரு பெட்டியை திறந்த போது பிள்ளையை கண்டாள். அங்க லேவி கோத்திரத்திலே லேவி 2வது அதிகாரம் யாத்ராகமம் 2:1, லேவியின் குடும்பத்தார் ஒருவனுக்கு மனைவியா இருந்த ஒரு ஸ்திரீ ஒரு பையனை பெற்று அழகுள்ள பிள்ளை என்று கண்டு 3 மாசம் ஒழிச்சு வச்சான். ஆம்பளை பிள்ளை, அழகான பிள்ளைன்னு மூக்கு முழியமா இருந்து நல்லா இருந்துச்சு. உடனே 3 மாசம் ஒழிச்சு வச்சா. எந்த தாயும் தனக்கு பிள்ளையை ஒழித்து வைத்து பாதுகாப்பாள். 3 மாசம் பிறகு பிள்ளை சத்தம் போட்டுரும். அதெல்லாம் ரோட்டோரத்தில் போய் கொண்ட வீரர்கள் பார்த்தால் அந்த வீட்டை குடும்பத்தில் எல்லாரையும் கொன்னுருவான். அதனால் ஆம்பளை பிள்ளையும் கொன்னுருவான். உடனே இந்த ஆம்பளை பிள்ளை எடுத்து அந்த அரசாங்கத்தினுடைய சட்டத்தின்படி 3 மாதம் ஒழிச்சு வச்சு பார்த்தாக்க முடியல, காப்பாற்ற முடியல. உடனே ஒரு நாணல் பெட்டி செய்து அதில் கொண்டு பெட்டியை தூக்கி நைல் மதியில் கொண்டு போட்டுட்டான். போட்டுட்டு மிரியாம் என்ற ஒரு சகோதரி காத்துக்கிட்டு இருக்கா. தண்ணி கொண்டு போகுதா, பாம்பு கொண்டு போகுதா, என்னது கொண்டு போகுது பார்க்கறதுக்கு இருக்காங்க. போகும்போது சொல்லுங்க, போகும்போது இரக்கம் இல்லாத பார்வோனுக்கு மக ஸ்நானம் எடுக்க வரான். சொல்லுங்க, இரக்கமே இல்லாத பார்வோனுக்கு மகா, கல்லு இருதயம் உள்ளவனுக்கு மகா ஞான ஸ்நானம் எடுக்க வரான். ஸ்நானம் பண்ண வந்தாள். உங்க பைபிள்ல என்ன இருக்கு? ஸ்நானம் இருக்கா? ஸ்நானம், குளித்தல், முக்குதல், அமுக்குதல், பேப்டிசம். ஸ்நானம் எடுக்க வருகிறாள். எனக்கு ஒரு பிராமின் வெங்கடாஜலம் ஐயர்னு ஒருவர் இருந்தார். நான் போஸ்ட் மாஸ்டராக இருந்தபோது, நான் போஸ்ட் மாயநாட்டு வேலை பார்த்த நாட்களில் அவருக்கு லெட்டர் கொடுக்க போவேன். இப்போ டே சுப்பிரமணியன் சாமி சொல்லுங்க சாமி, டே ஸ்நானம் பண்ணேளோ அப்படின்னு கேட்பாரு. என்கிட்ட நீ குளிச்சாடான்னு கேட்பாரு. ஒரு அல்ல சொல்லுங்க, ஸ்நானம் தெளித்தல் அல்ல குளித்தல். ஆமேன், ஆமேன். பார்வோனுக்கு, நான் சப்ஜெக்டுக்கு தான் வரேன். பார்வோனுக்கு மகா ஸ்நானம் பண்ண வாரா. இப்ப யாருக்கு மகா ஸ்நானம் பண்ண வாரா? இறக்குமே இல்லாதவனுக்கு மகா ஸ்நானம் பண்ண வாரா. அப்படி யாருக்கு? உங்க அப்பா பேர் அப்படியா? உங்க அப்பா யாருமே இறக்கம் இல்லாதவங்க கிடையாது இல்லையா? பாசம் உள்ளவங்க தானே. இறக்கம் இல்லாதவனுக்கு மகா ஸ்நானம் பண்ண வார. வரும்போது பெட்டியை கண்டாள். கண்ணுல அங்க பார்க்கணும், சிலவக்க கண்ணுல அதுதான் காணும் தெரியுமா? சிலவா என்னைக்கு
இந்த 10, 15, 20 வயசுல உள்ளது சில கொஞ்சம் பூ வச்சுட்டு சில இதில் வச்சுட்டு போயிட்டா கூட சிலது மன்னிச்சிடலாம். 60, 70 வயசானது 1.5 முழத்தில் பூ வச்சுட்டு கல்யாண மண்டபத்தில் டங்குட 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 டங்குன்னு ஆடுது. கிழவிக்கு தரையில் பூ ஆடுது. நான் சில பாப்பேன், இது யாரு விசுவாசி இல்லையா? தப்பி தவறி அந்த ஆட்டம் எல்லாம் பாஸ்டருக்கு கிட்ட வந்தா கண்டுபிடிக்கணும். அந்த இடத்துல சில டைம்ல விசுவாசிகள் அகப்பட்டுரும். அகப்பட்டவங்க ஒரு அல்ல சொல்லுங்க. ஏன்னா உங்களை நீங்க ஊழியக்காரங்களை ஏமாத்தவே முடியாது. ஒரு பையனை ரொம்ப கண்டிப்பேன், ரொம்ப கண்டிப்பேன். நல்ல ஆளு, ரொம்ப சந்தோஷமா நல்ல ஆளுனா ரொம்ப கண்டிப்பேன். சரி, ஊர் பேரெல்லாம் வேண்டாம், லைவ்ல போகுது. நாங்க திடீர்னு ஒரு கன்வென்ஷனுக்கு வந்துகிட்டு இருக்க போகும்போது அப்படி போயிட்டு இருக்கும்போது ஒரு பிசினஸ் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அந்த இடத்துல போன வண்டியை ஸ்டாப் பண்ணுனேன். உடனே பிரதர் வண்டியை ஸ்டாப் பண்ணாங்களே, கிளாஸை தரேன்னு கிளாஸ் அப்படியே ஓப்பன் பண்ணாங்க தெரியுமா? அப்படி பாய்ச்சிட்டு ஊதுனவர் வண்டியை கண்டாரு, எப்படி பறந்துன்னு தெரியாது. ஒரு நல்ல சொல்லுங்க. அந்த நேரமா பாஸ்டர் அதுல போகணும். ஒரு நல்ல சொல்லுங்க. கள்ளிய கர்த்தர் ஊழியக்காரங்கிட்ட அந்த ஷார்ட் அண்ட் பீரியட்ல கர்த்தர் கையில பிடிச்சு கொடுத்துரு. நீ சொன்னாலும் நம்ப மாட்டா, உன்கிட்ட யாரும் சொல்லவும் மாட்டாங்க, பயந்துருவாங்க. நீயே பார்த்துக்க. பார்வோனுக்கு குமாரத்தி ஸ்நானம் பண்ண வருகிறாள், பெட்டியை கண்டாள். சிலவுக்கு கண்ணுல தான் தெரியும். ஒரு அல்ல சொல்லுங்க. எல்லாருக்கும் கண்ணுலையும் தெரியாது, சிலவுக்கு கண்ணில் தான் தெரியும். சிலவை பார்த்துட்டா நான் கரெக்டாக கண்டுபிடிச்சிருவா. 100 வீட்டில் உள்ள குறைகளை ஒருத்தியே கண்டுபிடிச்சிருவா. ஒரு கள்ளி போதும் சபையை நாசாக்க, ஒரு கொள்ளி போதும் சபையை தீ கொளுத்த. அப்படி சொல்ல இந்த 1.5 கண்ணு கொள்ளி எல்லாம் இன்னைக்கு ஆண்டவர் எரிச்சு போடுவார். ஒரு அல்ல சொல்லுங்க. இங்க ஒரு கொள்ளி கிடக்கு. பார்த்ததும் பெட்டியை கண்டதும் எனக்கு அது வேணும்னா சும்மா இரு. ஆம்பளை பிள்ளை கண்டாலே உங்க அப்பா கொன்றுவாரு. இது ஆம்பளை பிள்ளை, இது எபிரேய பிள்ளை, உடனே உங்க அப்பா கொன்றுவாரு. இல்லை, எனக்கு அது வேணும். கர்த்தர் எங்க எதிர்ப்பு வருது? எதிர்ப்பு வந்தாதான்டா ஊழியமா. எதிர்ப்பு வரலாட்டு உப்பும் இல்லை சப்பும் இல்லை. எதிர்ப்பு வந்தாதான் ஊழியம். ஞானஸ்நானம் எடுக்க தடை வந்தாதான் ஞானஸ்நானம். தடை வந்தாதான் உனக்கு கர்த்தர் கிரியை செய்கிறார். தடை வந்தாதான் கர்த்தர் உன்னை அங்கீகரிக்கிறார், உனக்கு ரெகக்னைஸ் பண்றார். நீ ஞானஸ்நானம் எடுக்க ரெடி பண்ணும்போது உனக்கு தடை வரணும் அப்படின்னா தான் கர்த்தர் உனக்கு அங்கீகரிக்கிறார். ஆமென். தடையை மீறி உதவாத என்னையே உருவாக்கும் உறவே, குருவான என்னையே நிறைவாக்கும் நிறைவே, உதவாத என்னையே உருவாக்கும் உறவே, குறைவான என்னையே நிறைவாக்கும் நிறைவே. பிரசன்னத்தில் சிறையில்லாமல் பறக்கிறேன், சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ்கிறேன். உங்க பிரசன்னத்தில் சிறையில்லாமல் பறக்கிறேன், சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ்கிறேன். பார்வோனுடைய குமாரத்தை பெட்டியை கண்டால் பெட்டியை திறந்தது, பிள்ளை அழுதது. பிள்ளைன்னா என்ன செய்யும்? அழுதான். என்னது பிள்ளைன்னா? அழும். அழக்கூடியதான் பிள்ளை. அழாத பிள்ளை செத்த பிள்ளை. கை தட்டாத பிள்ளை செத்த பிள்ளை. அல்லேலியா சொல்லாத பிள்ளை செத்த பிள்ளை. சில செத்த பிள்ளைகள் உண்டு. சில சபைகளில் சில செத்த இதுவும் கிடக்கும். சோத்திரம் துடிக்க நெத்தல் கிடைக்கும் சில இடங்கள்ல. ஆனா அங்க அதுக்குள்ள செத்ததும் கிடக்கு. ஒரு அல்ல சொல்லு. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். பிள்ளை எடுத்தாள், எபிரேய பிள்ளை. த ஃபர்ஸ்ட் மிஷனரி மிரியாம் ஓடி வாரா தெரியுமா? 10 11வது நாள் நீங்க கூட ஒரு ஆளை சேர்க்கணும். நல்ல கவனிங்க, தான் ஊழியம். சும்மா இல்லை, நீங்க கூட ஒரு ஆளை கூட்டிட்டு வரணும், ஒவ்வொரு ஆளும். ஆமென். அல்லேலூயா. ரேஷனா அல்லேலூயா. சோத்திரம். கூட்டிட்டு வரணும். மிரியாம் ஓடி வந்து சொல்றா, அம்மா என்னடி இது எபிரேய பிள்ளை இல்லையா? ஆமா. இந்த பால் குடிக்கிற பிள்ளை இல்லையா? ஆமா. இந்த பிள்ளைக்கு பால் ஊட்டி வளர்க்கிறதுக்கு பால் கொடுக்கக்கூடிய ஒரு எபிரேய தாயை கூட்டிட்டு வரட்டுமா? இந்த இன்ட்ரடக்ஷன் எவ்வளவு அழகான வார்த்தை பாருங்க. உடனே நிக்காத, ஓடி போவளுக்கு ரதத்தை கொடு, குதிரையை கொடு, யானையை கொடுன்னு இருப்பா. பெத்த தாய், சொல்லுங்க, பெத்த தாய் வளர்ப்பு தாயாக கூட்டிட்டு வரா.
பிறந்த 3 மாசத்துல சென்ட்ரல் கவர்மெண்ட்ல சம்பளம் வாங்கினே மோசே மாத்திரம் தான். கரங்களை தட்டி அல்லேலூயா. என்னை தூக்கி தூக்கி எடுத்தீரே சர்வ வல்லவரே, என்னை தூக்கி தூக்கி எடுத்தீரே. சொல்லுங்க சொல்லுங்க. சமாதான காரணரே. ஒரு குடும்பத்தை ஆண்டவர் தூக்க நினைச்சிட்டாருன்னா அவர் தூக்கி 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 அழகு பார்ப்பா தெரியுமா? ஒரு குடும்பத்தை ஆண்டவர் உங்க குடும்பத்தை தூக்க நினைச்சிட்டாருன்னா அது யாரும் தடுக்கவே முடியாதுங்க. அவர் தூக்கிட்டே இருப்பார். சகரமான தடபல தரிபி கதரிபி ஹலபு சகரபர் ஃபயர் நீதர வலசர் கரமல தர விக்கந்தரி ஹௌலயா ரதரபல் ஹௌலயா ரிபாலபுர் விக்கந்தர பர 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 ஃபயர். சோத்ரம். அவ்வளவு பேரும் தீர்க்க தரிசனம் சொல்லாம இங்கிருந்து வெளியே விட மாட்டேன். அவ்வளவு பேரும் தீர்க்க தரிசனம் சொல்லணும். அதான் அந்த சபையில பட்ட பாடுகளுக்கு பிரயோஜனம். அத்தனை பேரும் தீர்க்க தரிசனம் மாறணும். தீர்க்க தரிசனம் நிறைய பேருக்கு தீர்க்க தரிசனம் அடைச்சு போச்சு. கர்த்தர் சொல்றாரு, இன்னைக்கு நான் உடைச்சு தரப்பேன். ஒன்னு சிலது அடைச்சு வச்சிருக்கு, நான் அதை உடைப்பேன். அது வெண்கல தாழ்பாள்களை உடைப்பேன், இரும்பு கதவுகளை எல்லாம் முறிப்பேன். அடைக்க முடியாது. உனக்கு கொடுத்த அபிஷேகம் வரும், உனக்கு கொடுத்த தீர்க்க தரிசனம் வரும், உனக்குள்ள தரிசனம் வரும், வல்லமை வரும், கிருபை வரும், அக்கினி வரும். ஏற தரபல ஹௌல பார தரபல துரிய பத்துகள் தேவனை மகிமை பொறுத்து போய் தேவனுடைய அன்பு பிரசன்னம் இறங்கும். சோதனை. பார்வோனுடைய குமாரத்தி மோசையை வளர்ப்பதற்கு வளர்ப்பு தாயாக பெத்த தாயை எடுத்தாள். 40 வருஷம் அரண்மனை வாழ்க்கை. ஒரு எபிரேயனை எகிப்தியன் அடித்ததால் மோசே அந்த எகிப்தியனை அடித்து கொண்டு அவனே புதைச்சிட்டான். காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலத்தை நமக்கு தந்திருக்கார். சொல்லுங்க. அப்ப மோசைக்கு கொடுத்திருப்பார். காண்டாமிருகத்துக்கு ஒத்த ஒரு மனுஷன் குழி தோண்டி புதைச்சிட்டான். ஒருத்தன் புதைச்சிருவான். திருப்பி 2வது எபிரேயர்கள் 2 பேரும் சண்டை போட்டான். ஏன்டா போடுறீங்க? எங்கள் மீது துரைத்தனம் பண்ண வந்தாயோ என்று சொன்னார்கள். தெரிஞ்சு போச்சு, உலகம் அறிஞ்சு போச்சு, எகிப்தியனை கொண்டது தெரிஞ்சு போச்சு பார்வோனுக்கு என்று நினைத்த மோசே ஓடிட்டான். வேதம் சொல்லுது, எபிரேயர் 11:24-25, விசுவாசத்தினாலே மோசே தன் பெரியவனான போது பார்வோன் இரக்கமில்லாதவன், அரக்க குணம் உள்ளவன், அநியாயக்காரன், அக்கிரமக்காரன், ஆண்டோருக்கு பிள்ளைகளுக்கு தேவனுக்கும் விரோதமானவன், பார்வோனுடைய குமாரத்தின் மகன் எனப்படுவதை வெறுத்து அநித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை பார்க்கிலும் தேவனுடைய ஜனங்களோட துன்பத்தை அனுபவிப்பதை தெரிந்து கொண்டு மோசே ஓடினான். மோசே யார் வீட்டுக்கு ஓடினான்? மாமனார் வீட்டுக்கு ஓடினான். சொல்லுங்க. யாருக்கு வீட்டுக்கு ஓடினான்? யாக்கோபு ஓடினான். யார் வீட்டுக்கு ஓடினான்? ஓடுவோமெல்லாம் யாருக்கு விட்டு ஓடுவான்? மாமனார் வீட்டுக்கு தான் ஓடுவான். அல்லேலூயா. இருக்கட்டு. எப்படியோ இவன் ஓடிட்டான். ஓடி ஒரே போரை வந்தான். எத்ரோவின் ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்து கிருபை உள்ளவன். 40 வருஷமும் பெத்த தாய், மோசையின் தாய் இஸ்ரவேலின் தேவனை குறித்து மோசைக்கு சொல்லியிருப்பாள். எகிப்து தெய்வத்தை சொல்லியிருக்க மாட்டாள். மக்களை, நம்ம இங்க இருந்தாலும் நம்ம ஆராதிக்கிற தேவன் வேற, நம்ம இஸ்ரவேலின் தேவனை தான் ஆராதிக்கிறோம் என்று தன் மோசைக்கு தன் மகனுக்கு சொல்லியிருப்பாள். பாலூட்டி சீராட்டி வளர்த்த போது ஒரு சிவாஜியினுடைய தாய் எப்படி வளர்த்தாளோ அதே போல மோசையின் தாயும் வளர்த்திருப்பாள் அல்லவா? மோசை வளர்ந்து பெரியவன் ஆயிட்டான். நல்ல படித்தான், கல்விமான், ஞானம் உள்ளவன், பெரியவன், ரொம்ப படிப்பு, ராஜகுமாரன், வில்வித்த வாழ்வித்த எல்லா வித்தையும் படிச்சுட்டான். ஓரைப்புல வாரம் பச்சை முச்சடி எரியுது, ஆனால் வெந்து போகல. பார்த்தா நான் கிட்ட போய் பார்ப்போம், ஒரு அதிசயத்தை காணும். இத்தனை 40 வருஷம் காண 80 வருஷமா காணாத கிடையாது. 80 வயசுல மோச அந்த தரிசனத்தை பார்த்தான்.
தரிசனத்தை பார்த்த மோசைக்கு தரிசனம் பார்க்கணும். நீங்களாம் தரிசனம் ஒரு அல்ல சொல்லுங்க. மோசே முச்சடியில் அக்கினி எரிவதை பார்த்தான். நீங்க எரும மாட்டை பார்ப்பீர்கள். சிலருக்கு கண்களில் எரும மாடு வரும். எனக்கு ஒரு சகோதரி சொன்னார்கள், சகோதரி அப்பா ஓ ஒரு எரும மாடு வந்து பிறகு உனக்கு எந்த மாடு வரும்? நீ எரும மாட்டை நினைச்சா எந்த மாடு வரும் சொல்லுங்க. நல்லா தானே பேசுனீங்க. சோத்திரம். வேண்டாமா, நாளைக்கு வராண்டாமா, சும்மா சொல்லிட்டா போதும், அவ்வளோதான். தரிசனம் எரும மாடு காணோடாதுங்க. பரலோகம் தரிசனமாக ஒன்று வரணும். கொஞ்ச நாள் தான் இன்னும். இனி ஒரு 40 நாள் உபவாசம் போடுறதுக்குள்ள ஆண்டவருடைய வருகை வரலாம். ஆயத்தமாகணும். ஒவ்வொரு நாளும் நீங்கள் ஆயத்தம். 11வது நாள் வருதோ என்னதோ தெரியாது. ஆயத்தம். அந்த நாளே நீங்கள் ஆயத்தப்பட்டுறணும். அந்த நாளே ரசிக்கப்படணும். அந்த நாளே ஞானஸ்நானம் எடுக்கணும். முடிஞ்ச அந்த நாளே எனக்கு ஞானஸ்நானம் கொடுங்க பாஸ்டர்னு கேட்கணும் அவர்கிட்ட. நீங்கள் தள்ளக்கூடிய தள்ளுல சோத்திரம் அவர் என்ன செய்ய என்பது அவர் நினைக்கணும். தினசரி ஞானஸ்நான ஆராதனைக்கு ஒழுங்குபடுத்தணும். அல்லேலூயா. மோசே கிட்ட நெருங்கி வந்தான். மோசே, எஸ், நீ நிக்கிற பூமி பரிசுத்த பூமி, உன் பாதரட்சியை கலச்சிடான்னார். கிட்ட ஒரு சத்தம் கேட்குது. ஆமா, வனாந்தரத்தில் வந்து முச்செடியை பரிசுத்தாக்கி நீ தரிசனத்தை கண்டா. கர்த்தர் அவனை தரிசனத்தோடு முச்செடி இருந்து பேசினார் என்று வசனம். நீ தரிசனம் கண்டியன்னா நீ நிற்கிற பூமி பரிசுத்த பூமி. பரிசுத்த பூமியில நீ தரிசனம் கண்டால் தேவனுடைய சத்தத்தை நீ கேட்கலாம். நீங்க சத்தத்தை கேட்கணும். தேவ சத்தம் கேட்கணும், தெரியுமா? அல்லேலூயா. எப்போது ஒரு தேவனுடைய பிள்ளை தேவ சத்தத்தை கேட்கணும். எப்போது தேவனுடைய பிள்ளை ரட்சிக்கப்பட்ட பிள்ளை தேவ சத்தத்தை கேட்கணும். எப்போது அபிஷேகம் பெற்ற பிள்ளை தேவ சத்தத்தை கேட்கணும். எப்போது ஞானஸ்நானம் பெற்ற பிள்ளை தேவனுடைய சத்தத்தை கேட்கணும். நீ தேவனுடைய சத்தத்தை கேளு. தேவனுடைய சத்தத்தை கேட்டு பாரு. தேவனுடைய சத்தத்தை கேட்டு பாரு. எழுப்புதல் தீ தீயாக பரவும். எழுப்புதல் தீ பற்றி எரியும். யோசே சத்தம். நிற்கிற பூமி பரிசுத்த பூமி. மோசே என்று வார்த்திருந்த ஒரு சத்தம். எரிகிற பச்சை முச்சடியிலிருந்து தேவனுடைய சத்தம் கேட்கலாம் பாருங்க. நிற்கிற பூமி பரிசுத்த பூமி. பாதரட்சையை களைச்சு என்ன கலத்த வேண்டிய கயறு இறக்கா? கயறு கிடக்கா? கயறு களத்திலேயோ காத்திலேயோ கயறு கிடந்தால் அறுத்து ஏறி. எபேசியர் 4:22 அந்தபடி மோசமுக்கு விச்சங்களாலே கெட்டு வர பழைய மனுஷனை தூக்கி ஏறி. அப்போஸ்தலர் 2:40 மாறுபாடுள்ள சந்ததியை தூக்கி ஏறி கலட்டு. பாதரட்சையை கலட்டு. பொறாமை, எரிச்சல், வன்கம், கோழி சொல்லுதல், குண்டடி சொல்லுதல், பொறாமை, அடுத்தவங்களை கெடுத்து பேசுதல், பெருமை, பெருமை, ரப்பர் பெருமை, ரப்பர் பெருமை, புளி பெருமை, மாங்காய் பெருமை, தேங்காய் பெருமை, சக்க பெருமை. சக்க உரிச்சு விடுவார். பெருமையை தூக்கி எறி. பெருமை. அவன் பெரிய அம்பானி நரம்ப இழுத்துட்டாருன்னா பி கேர்ஃபுல். ஒரு 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 ஐபிசியுடைய ஒரு ஊழியக்கார சகோதரி மீது ஒரு கல்லை தூக்கி ஒரு நாள் போட்டேன். சின்ன வயசுல 17 வயசு விடத்தரம். மணி கல்லை தூக்கி தண்ணியில போட்டியோ? ஆமாக்கா. தண்ணி எல்லாம் சாலையில் பட்டுட்டு பாத்தியா? சோதனை, நீ நல்லா இருப்பா மணி. நாங்க நல்லா இருப்பான்னது இந்த 41 வருஷமும் ஊழியம் செய்து வைத்து விட்டதம்மா. ஒரு ஒரு ஊழியக்கார சகோதரிக்கு மேலே ஒரு தண்ணியை தெறிக்க வச்சதுக்கு கத்த நானும் அணையும் 41 வருஷமா அப்பாவுக்கு ஊழியத்தை செய்ய கிருபை தந்திருக்காரு பாருங்களா. நீ ஊழியக்காரர், நீ என்ன செய்தாலும் அதுக்கு பலன் பெறுவாய். எங்களுக்கு அழுதி போட்டாலும் செய், நீ என்ன செய்தாலும் சரிதான், கர்த்தர் உன்னை உயர்த்துவார். அல்லேலூயா. மோசே, ஆண்டவரே, யாத்ரா 3வது அதிகாரம் 10வது வசனம், நீ என் ஜனமாய இஸ்ரவேல் ஜனத்தை எகிப்து தேசத்திலிருந்து அழைத்து கொண்டு வருவதற்கு உன்னை நான் பார்வோனுக்கு அனுப்புவேன், வா. அழகான அழைப்பு தெரியுமா? எவ்வளவு தெள்ள தெளிவான அழைப்பு. என் ஜனம் பார்வோன் கொடுமைப்படுத்திட்டு இருக்கான், அங்கிருந்து எகிப்திலிருந்து அழைத்து கொண்டு வருவதற்கு உன்னை நான் அந்த கொடூரக்காரங்கிட்ட அனுப்ப போகிறேன், வா.
யாத்திராகமம் 4:10 சொல்லுது. அப்பொழுது மோசே கர்த்தரை நோக்கி ஆண்டவரே இதற்கு முன்னாவது தேவரீர் உமது அடியாரோடு பேசுறதுக்கு பின்னாவது நான் வாக்கு வல்லவன் அல்ல, நான் திக்குவாயும் மந்தனாவும் உள்ளவன் என்றான். பொய் தானே? பொய் தான். யாத்திராகமம் அப்போஸ்தலர் 7வது அதிகாரம் 22வது வசனம் சொல்லுது, மோசே எகிப்தியருடைய சகல சாஸ்திரங்களிலும் கற்பிக்கப்பட்டு வாக்கிலும் செய்கையிலும் வல்லவனானான். உண்மையிலேயே அவன் வாக்கு வல்லவன். ஏன் 40 வருஷம் ஆடு மேய்ச்சி நல்ல அந்நிய பாஷை பேசுறவன் இப்ப ஆடு மேய்ச்சி குளம் முறிச்சு 40 வருஷம் குளம் முறிச்சு கொடுத்து ஆடு மேய்ச்சதுனால பாசை போயிட்டு, அந்நிய பாசை போயிட்டு, தீர்க்க தரிசனம் போயிட்டு 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 இப்போ சில கேஸுகளுக்கு அபிஷேகம் வரல, அந்த தீர்க்க தரிசனம் வார்த்தை வரல, தரிசனம் வரல, காட்சி வரல, சொப்பனம் காணல. இப்போ ஆண்டவர் காலையில் எழுப்பிவிடல, அதிகாலையில் எழுப்பினவர் இப்போ எங்கே போனார்? நிறைய பேர் வீட்டு கூட்டம் நடந்த இடத்துல இப்ப வீட்டு கூட்டம் இல்ல, வீட்டு ஜெபம் நடந்த குடும்பங்கள் நிறைய வீட்டு ஜெபம் இல்ல. எத்தனை குடும்பம் சோர்வு, பிசாசு சோர்வடைய செய்திருக்கிறான். எல்லா கதவுகளை அடைச்சு வச்சுட்டான், ஜெபத்தின் வாசலை அடைச்சு வச்சிருக்கான். ஜெபத்தின் கதவு அடைச்சிருக்கு, உபவாசத்தின் அந்த கதவு அடைக்கப்பட்டிருக்கிறது. ஆடி பாடி கர்த்தரை துதித்த தேவனுடைய பிள்ளைகளுடைய வாஞ்சை என்ற கதவு அடைக்கப்பட்டிருக்கிறது. கர்த்தர் சொல்றாரு, அது வெண்கல கதவா இருந்தாலும் சரிதான், நான் அதை இன்றைக்கு உடைப்பேன். பார்வோன் மோசேக்கு சொன்னாரு, ஐயோ என்னால முடியாத ஆண்டவரே. ஆண்டவர் சொன்னாரு, நீ எகிப்தில் உன்னை தேடிக்கொண்டிருந்த பார்வோன் அவங்க எல்லாம் செத்துட்டாங்கன்னு சொல்றாரு. தெரியுமா? எவ்வளவு நல்ல தெய்வம் தெரியுமா? அவர் நல்ல தெய்வம். சொல்லுங்க, அவர் நல்ல தெய்வம். மோசே நீ பயந்துட்டு இருக்க, நீ உன்னை ஒரு பார்வோன் பயப்படுத்துறான், உன்னை கண்டால் கொன்று போடுவான் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறாயே, அந்த பார்வோன் உனக்கு செத்துட்டான். உனக்கு சத்துருவா வந்த பார்வோன் செத்துட்டான். உன்னை அழிக்க நினைச்ச பார்வோன் அழிச்சிட்டான். உன்னை அழிக்க நினைச்சவன் அழிஞ்சு செத்துட்டான்டான்னாரு. நீ போனார். கையில் இருக்கிறது என்ன? கோல் வச்சிருக்க. எதுக்கு? குளம் முறிச்சு கொடுக்க. இனி குளம் முறை கட்ட கீழே போடுனாரு. கீழே போட்டான், பாம்பாயிட்டு. எடுனார், எடுத்தான், கோலாயிட்டு. வச்சுக்க, நீ போ அப்படின்னார். ஆண்டவரே, உம்முடைய சமூகம் எனக்கு முன்பாக போகாதிருந்தால் என்னை அங்கே அனுப்பாதிரும். யாத்திராகமம் 33:14 சொல்லுது, என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன். எனக்கு முன்பாக செல்லும், உனக்கு முன்பாக என் சமூகம் செல்லும் என்று சொன்னார். ஆண்டவருக்கு சமூகம் மோசேக்கு முன்பாக சென்றது. 430 வருஷம் அடிமையா இருந்த ஜனங்கள். அதிகாரம் 15:13 ஆபிரகாமுக்கு சொன்னா, உன் ஜனம் அடுத்த தேசத்துல 400 வருஷம் அலைந்து திரிவார்கள். நீ கூட கொஞ்சம் முறுமுறுப்பு கூடுதல் கூட 30 வருஷத்தை ஆண்ட கூட்டிட்டார். 430 வருஷம் அலைந்து திரிந்து கொத்தடிமை போல ஆளோட்டிகள் நிமித்தம் வேதனைப்படுத்தப்பட்ட அந்த இஸ்ரவேல் ஜனங்களை 30 லட்சம் ஜனங்களை யாகுதேசம் மோசே அழைத்து கொண்டு வருகிறான். தெரியுமா? கர்த்தர் சோதரர் 3 பேரையும் 300 பேரை நாங்கள் அழைக்கிறதுக்கு படுக பாடு என்னன்னா, எத்தனை வால் போஸ்ட்டு, எத்தனை ஃப்ளெக்ஸ் போர்டு, எத்தனை மைக் செட்டு, எத்தனை ஆட்கள், எத்தனை 300 பேரை கூட்டுறதுக்கு நாங்கள் படுக பாடு. 30 லட்சம் ஜனங்களை கூட்டிக் கொண்டு ஒரு கை அசைவில மோசே நடத்தி கொண்டு வரான். சிவந்த சமுத்திரம் வந்தாச்சு, சீறி வருகிறது சிவந்த சமுத்திரம். பின்னால பார்வோனுடைய வருது, விரட்டட்டுமே. பயந்தார்கள், மாமிசம் பெலகினும் இல்லையா? ஏ மோசே, என்ன எகிப்தில கல்லறை தோட்டம் இல்லைன்னு சொல்லியா எங்களை சிவந்த சமுத்திரத்தின் கடற்கரையில் புதைக்கிறதுக்காக கொண்டு வந்தா? மோசே ஆண்டவரை பார்த்தார், ஆண்டவர் மோசே பார்த்தார். 2 பேரும் முகமுகமா பார்த்தார்கள். ஆண்டவரே, என்னடா அங்க சமுத்திரம் சீறி வருது, இங்க பார்வோன் சீறிட்டு வரானே, உன் கையில என்ன இருக்குன்னாரு? கோல் இருக்கு, கோலை வச்சுக்கோ. உன் கைய கோலை நீட்டி சொல்லல, உன் கைய சமுத்திரத்தின் மீது நீட்டி சமுத்திரத்தை 2ஆ பிளந்துருன்னார். சமுத்திரத்தை 2ஆ பிரித்தான். இஸ்ரவேல் ஜனங்கள் நடந்து போனார்கள். அல்லேலூயா. 7 மாசம் நீ நடக்காதது இந்த 8வது மாசம் வெட்டாந்தலில் நடப்பாய். நடக்க செய்வார் கர்த்தர். ஹல்லேலூயா. நடக்க செய்வார் கர்த்தர். ஹல்லேலூயா. தனிமையின் பாதையில் தகப்பனே உம் தோளில் சுமந்ததை நான் மறப்பேனோ, சுமந்ததை நான் மறப்பேனோ. கரங்கள் தட்டல. 1 2 3 4.
தனிமையின் பாதையில் தகப்பனை தோளில் சுமந்ததை நான் மறப்பேனோ, சுமந்ததை நான் மறப்பேனோ. எத்தனை அன்பு என் மேலப்பா, எத்தனை பாசம் என்ன, எத்தனை அன்பு என் மேல், எத்தனை பாசம் என்ன. இதற்கு ஈடு என்ன தருவேனா, இதற்கு ஈடு என்ன தருவேனா, இதற்கு ஈடு என்ன தருவேனா, இதற்கு ஈடு என்ன தருவேனா. மோசே போ அப்படின்னாரு. அழைச்சு கொண்டு போறான். இஸ்ரவேல் ஜனங்கள் வெளியே கொண்டு வருவதற்கு பட்ட பாடு பெரும் அணியணியாய். எந்த 430 வருஷம் எந்த நாள் முடிந்ததோ அந்த நாள் ஜனங்களை கட்டி காக்கிற தேவன், கண்காணிக்கிற தேவன், விசாரிக்கிற தேவன் அந்த நாள் அணியணியாய் புறப்பட செய்தார். போகும்போது சும்மா போகாத, எகிப்தியருடைய கொள்ளை பொருள்களையும் எடுத்துட்டு போ. அப்ப நீங்க போகும்போது நீங்க எதையாவது எடுத்துட்டு போங்க. ஒரு அல்ல சொல்லுங்க. நீங்க உடனே இங்க பாயை மட்டும் பார்க்காதுங்க. அல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்கள் 430 வருஷம் அடிமையா இருந்தாங்க. 430 வருஷம் எகிப்தியர்கள் கொள்ளையிட்டார்கள். 430 வருஷம் உங்களை கொள்ளையிட்டு இருக்காங்க இல்லையா? உடனே கேட்டு வாங்குங்கன்னாரு. இஸ்ரவேல் ஜனங்கள் நிறைய பொருட்களை கேட்டு வாங்கினாங்க. நேர புறப்பட்டுட்டாங்க. கொள்ளை பொருட்களோடு தன் பிள்ளைகளை கர்த்தர் வழி அனுப்பி வைத்தார். கர்த்தர் நீ சும்மா ஒன்னும் விடவே மாட்டார். ஒரு அல்லல சொல்லுங்க. சும்மா உங்களை விடவே மாட்டார். ஒரு அல்லல சொல்லுங்க. ஆமா, சும்மா ஒன்னும் விட மாட்டேன். நான் எல்லாம் நாசரேத்து, முதலூர், சிறப்பூர், சாத்தாங்குளம், சோத்திரம், செட்டிக்குளம், பேய்க்குளம், முலக்கருப்பட்டி, இப்படிப்பட்ட அந்த இடங்களுக்கு, அம்பலசேரி, இப்படி இப்போ தெய்வநாயகம்பேரி, இந்த பகுதிகளில் கன்வென்ஷன்லாம் போகும்போது அந்த ஊரில் ஃபேமஸ் என்ன தெரியுமா? மஸ்கோத் அல்வா. என்ன அல்வா? பிஸ்கோத் இல்லை, மஸ்கோத் சொல்லுங்க. என்ன அல்வா? மஸ்கோத் அல்வா. பாருங்க, நான் பார்த்தா மஸ்கோத் என் வண்டியில் கடைசியில் யாராவது கொண்டு வந்து கொடுத்துருப்பாங்க. அங்கே வண்டியில் கொண்டு போட்டிருப்பாங்க ப்ரைஸ்லாம். ஏன்னா அந்த ஊரில் உள்ள ஃபேமஸ் ப்ரைஸ்லாம். சும்மா ஒன்றும் விட மாட்டாங்க அந்த மக்கள். தெய்வா சோதரம், நீங்க ஒண்ணுமே தராண்டா எனக்கு ஒரு அல்ல சொல்லுங்க. அங்க சொன்னேன், நெல்லை மாவட்டத்தில் சொன்னேன் பாருங்க. பின்ன நாங்கள் நாசரேத்து கிருபாசனத்தில் கன்வென்ஷன் முடிஞ்சு வரும்போது எனக்கு வண்டியில் அவங்க சொன்னாங்க, பாசம் 4 பாக்கெட் மஸ்கோத் அல்வா கிடக்குன்னு. நாங்கள் 4 பேர் போனோம். ஆளுக்கு ஒரு பாக்கெட்டை கொண்டு போங்கடா. வெறுமனே விடல. இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் எகிப்திலிருந்து புறப்பட்டு வரும்போது பொக்கிஷத்தை, வானத்தில் உள்ள பொக்கிஷத்தையும் தேவன் தனக்கு பிள்ளை மறைவிடத்தில் இருக்கிற ஒளிப்பிடத்தில் இருக்கிற பொக்கிஷத்தை விசுவாசியாக உனக்கு தருவார். இந்த வருஷம் தருவார், இந்த மாசம் தருவார், இந்த மாசம் தருவார். சோத்ரம். அல்லேலூயா. பார்வோன், பைபிள் சொல்லுது, சோத்ரம், பார்வோன் என்ற கதவு உன்னுடைய வாழ்க்கையில எத்தனை உனக்கு உண்டு பண்ணி இருக்கலாம், வேதனை உண்டு பண்ணி இருக்கலாம். இந்த பார்வோன் என்ற கதவை உடைச்சி இஸ்ரவேல் ஜனங்களை தேவன் வழி நடத்தி கொண்டு வருகிறார். எத்தனை இன்னல்கள், எத்தனை வேதனைகள், எத்தனை பாரங்கள், எத்தனை கவலைகள், எத்தனை கண்ணீரின் பள்ளத்தாக்குகளை கடந்து தன்னுடைய ஜனங்களை அவர் நடத்தி கொண்டு வர கர்த்தர் உதவி செய்தார். பார்வோன் என்ற கதவு கர்த்தர் உடைப்பார். அல்லேலூயா. 2வது ஒரு கதவை வாசித்து பாருங்க. 1 சாமுவேல் 17வது அதிகாரம் 11வது வசனம் சொல்லுகிறது. 1 சாமுவேல் 17:11 பயம் என்ற கதவு. 17:11 சவுலும் இஸ்ரவேல் அனைவரும் அந்த பெலிஸ்தருடைய வார்த்தைகளை கேட்டு கலங்கி மிகவும் பயப்பட்டார்கள். தாவீது என்பவன் யூதாவில் உள்ள பெத்லகேம் ஊராகிய ஈசா என்று பெயருள்ள எபிராயிம் சவுலும் அவருடைய தளபதியும் அவருடைய வீரர்கள் எல்லாரும் 40 நாள் கோலியாத்து இஸ்ரவேல் ஜனத்தையும் சேனைகளின் கர்த்தரையும் தூஷித்தான். தூஷித்தவனை கல்லெறிந்து கொல்லணும்னு பைபிள் சொல்லுது. தூஷித்தவனை என்ன செய்யணும்? கல்லெறிந்து கொல்லணும். அதுதான் பிரமாணம். 40 நாள் தூஷித்தான். சவுல் ஒழிச்சுக்கிட்டான். திடீர்னு சவுலை பார்த்தா மேசைகளை கிடக்கான். அவனுக்கு வீரர்கள் எல்லாம் சேரர்களை கிடக்கான்.
தளபதியை காணல, வீட்டுக்கு போயிருப்பாரு. எல்லாரும் ஒழித்தார்கள். கோலியாத் வந்து நிற்பான். உங்களில் எவனாவது ஒருத்தன் தைரியம் இருந்தால் ஒருத்தவா, என்ன ஜெயித்தால் நாங்கள் எல்லாரும் அடிமை, இல்லது நீங்க எல்லாரும் அடிமை என்று சொன்னான். 40 நாளும் தூஷித்தான். திடீர்னு ஒரு நாள் தாவீது வரான். அவங்க அப்பா சொன்னார், அண்ணன் மரலாம் அங்கே பட்டாளத்தில் இருக்கான், போய் பார்த்துட்டு வா அப்படின்னு கொஞ்சம் அவள் கொழுக்கட்டை பயர் எல்லாம் கொடுத்து விட்டுருப்பார். தென்பண்டம் எல்லாம் கொடுத்து விட்டார். அதெல்லாம் கொண்டு வசதி கேட்குறவங்கிட்ட கொடுத்துட்டு எங்கள் அண்ணன் எப்படி இருக்காங்க, சும்மா இருக்காங்களா அப்படின்னு கேட்டான். போய் பார்த்துட்டு வா அப்படின்னு நான் போட்டா, கொஞ்சம் பார்த்துட்டு வரட்டுமா, ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. போக்கவே முடியாதுங்க, இருந்தாலும் போயிட்டு வந்துடட்டுமா அப்படின்னு சொல்லி கேட்டிருப்போம். சரி போயிட்டு வா, சின்ன வேணா இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு நீ போயிட்டு வா அப்படின்னு சொன்னான். போய் பைய பார்த்தான், அண்ணன்கிட்ட பார்த்தான். அவன் அண்ணன்கிட்ட போகல, கோலியாத்தை பார்த்தான். அவன் தூஷித்து கொண்டிருக்கிறான். இவனை கொன்னா என்ன கிடைக்கும் என்று சொன்னான். ஒருத்தங்கிட்ட ஓடி போய், விருத்த சேதனம் இல்லாத இவனை கொண்டால் என்ன கிடைக்கும்? தாவீதுக்குள் இருந்த அபிஷேகம் அவனை சும்மா இருக்க விடல. சொல்லுங்க, நமக்குள்ள அபிஷேகம் இருந்தால், சொல்லுங்க, நமக்குள்ள அபிஷேகம் இருந்தால் சும்மா இருக்க விடாது, வாயை மூட விடாது, கையை அடக்கி வைக்க விடாது. அல்லேலூயா, அல்லேலூயா. இவனுக்குள், தாவீதுக்குள் இருந்த அபிஷேகம், தாவீதுக்குள் இருந்த கிருபை, தாவீதுக்குள் இருந்த தரிசனம் இவனை கொன்னா என்ன கிடைக்கும் என்று சொன்னான். இவனை கொன்னா ராஜாவுக்கு மகா கிடைப்பா, ராஜா பதவி கிடைக்கும், ராஜா உயர்ந்த இடத்துல வைப்பார் அப்படின்னா. அப்படியா, இவனால இருக்க முடியல, அபிஷேகம் மற்றும் இருக்க. ஒருத்தன் கூப்பிட்டான், அண்ணே கொஞ்சம் வாங்கினேன் அப்படின்னா. கூட்டி கொண்டு சவுலுகிட்ட விட்டான். சவுலுகிட்ட போனோன்னே, நீ யாரு? நான் உங்க தாசன் ஆகிய அடிமையாகிய ஈசாய்க்கு மகன். அப்படியா, சொல்லிட்டு வந்தியான்னு கேட்டான். சொல்லிட்டு வந்தியா? அது வேற இருக்கட்டும் தம்பி, அவன் கோலியாத்து தெரியுமா? ஆமாம், இங்கே வந்த பிறகு தான் கேள்விப்பட்டேன். அவன் யுத்த வீரன் தெரியுமா? பார்த்துருக்கேன். நீ இளைஞன், நீ சின்ன பையன், நீ சின்ன பிள்ளை. அவன் எரும மாடு, அவன் வீரன். அவன் இருக்க உருவத்தை பாரு, மூச்சு அடக்கி மூச்சை விட்டா நீ ஈசாய்க்கு மடியில் போய் விழுவா. நீ 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 கோலியாத்தை ஜெயிக்க முடியாது. ராஜா நீங்க தானே ராஜா, பயந்தாங்குள்ளி ராஜா நீங்களா? ராஜா நீங்க தானே ராஜா? ஆமா. ஒரு தடவை ஆட்டை மேய்ச்சிக்கிட்டு இருந்த தெரியுமா, ஒரு சிங்கம் வந்து ஆட்டை போல கிழிச்சிட்டேன். ஒரு தடவை ஆட்டை காத்துக்கிட்டு இருந்த ஒரு கரடி வந்து ஆட்டை போல கிழிச்சிட்டேன். சிங்கத்தையும் கரடியையும் என் கையில தந்த கர்த்தர் இவன் எம்மாத்திரம். கலங்கின நேரங்களில் கை தூக்கி எடுத்தவரே. அழுதுருப்பான், சதறிருப்பான். போறதே போறா, என் சட்டையை போட்டுட்டு போ அப்படின்னு இவனுக்கு சட்டையை கலத்தி கொடுத்தான். இவனுக்கு சட்டையை போட்டு 2 ஸ்டெப் எடுத்து பார்த்து, இன்னும் எனக்கு இது பிடிக்காது, எனக்கு வசதி எனக்கு போதும், எனக்கு ஆயுதம் எனக்கு போதும். தனக்கு ஆயுதத்தை வைத்துக்கொண்டு பெலிஸ்தருடைய படைக்கும் இஸ்ரவேலின் சேனைக்கு இடையே தாவீது ஒரு கல்லை மட்டும் எடுத்து வச்சு அங்கும் எங்கும் ஆத்துக்குள்ள 5 கல்லு செலக்ட் பண்ணி எடுத்த கல்லில் ஒரு கல் எடுத்தான், 4 அடப்ப பைக்குள்ள போட்டான். 4 அங்கே அடங்கி கிடக்கு. ஒன்று செயல்படும் போது அடுத்தது அடங்கி கிடக்கு. ஒரு கல் எடுத்து அங்கும் இங்கும், அதான் வல்லமை பெருகுது. சும்மா ஒன்று காரு முன்னுக்கு போனா முதல்ல எங்க போயிட்டு வரும் சொல்லுங்க, காரு சொல்லும்போது அதுக்கு பின்னுக்கு போயிட்டு தான் முன்னுக்கு வருது. இவன் அங்க போயிட்டு இங்க வந்தான், அங்கும் இங்கும். நீங்க என்ன ஓட்டத்தில் குறைவு சொல்றீங்களோ? அபிஷேகம் பெற்றவங்க ஓடாம இருக்க முடியாது. அபிஷேகம் பெற்றவங்க ஓடாம இருக்க முடியாது. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரே ஒரு இடம், நெத்தியில ஒரே ஒரு இடம் மட்டும் அவனுக்கு கவசம் இல்லை. அந்த இடத்தை பார்த்து எரிஞ்சான். அரக்கன் கோலியாத்தை அழிக்கும் வல்லமையை சிறிய தாவீதுக்குள் வைத்தவர். கரங்களை தட்டி, அரக்கன் கோலியாத்தை அழிக்கும் வல்லமையை சிறிய தாவீதுக்குள் வைத்தவரே. ஆடுகள் வைத்தவனை ஜாதிகள் மத்தியிலே உயர்த்தி வைத்தவரே. மேலே 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 மேலே. ஹல்லேலூயா, கரங்களை தட்டி ஹல்லேலூயா, துதி உமக்கே. ஹல்லேலூயா, துதி உமக்கே. ஹல்லேலூயா, துதி உமக்கே. ஹல்லேலூயா. அரக்கன் கோலியாத்த ஒரே க்ளோஸ், ஒரே கல்லெடுத்து ஒரே ஒரு இடம் இறஞ்சா. ஒருத்தர் இறஞ்சாண்டா, நம்ம நெத்தில இறப்பட்டா இப்படியே விழுவோம்.
ஆனால் கர்த்தர் அவனை முகங்குப்புற தள்ளினார் தெரியுமா? அதுதான் பியூட்டிஃபுல். எரிகோ கோட்டை உடைச்சா எரிகோ கோட்டை அந்தாண்டி விடும். ஆனால் நம்ம அப்பா என்ன செய்தார் தெரியுமா? இந்த பக்கம் அகழி கிடந்து தெரியுமா, அதனால இந்த பக்கம் விழ செய்தார். அந்த எந்த மதில் தடையா இருந்தோ அதுக்கு மேலே ஏறி போக கர்த்தர் உதவி செய்யலாம். உனக்கு தடைக்கு மேலே நீ ஏறி போவா, ஆண்டவர் அதிசயத்தை செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா. பார்வோன் என்ற கதவு உடைக்கப்பட்டது. 40 நாள் பயந்து கொண்டிருந்த கோலியாத்திட்ட சொன்னா, இன்னைக்கு உன் தலையை என் கையில தருவார் என்று சவால் விட்டு பேசின தாவீது கையில கர்த்தர் கோலியாத்து தலையை கொடுத்தார். அல்லேலூயா. பட்டயத்தை எடுக்கிறோம், பட்டயத்தில் சாவா என்று சொன்னது போல பட்டயத்தை உருவின அந்த கோலியாத்தின் பட்டயத்தை எடுத்து அவன் தலையை வெட்டி அப்படி தூக்கிட்டு வரான். பயம் என்ற கதவை உடைப்பார். எதுக்கு பயப்படுறீங்களோ அதை உடைப்பார். அல்லேலூயா. கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியோரையும் சிறியோரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். கர்த்தருக்கு பயப்படுங்க, ஆண்டவருக்கு மட்டும். ஆதியாகமம் 39:9 யோசேப்பு சொன்னா, இத்தனை பெரிய பொல்லாங்கு கூப்பிட்டு தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது பயம்தான். பயப்படுங்க, கர்த்தருக்கு பயப்படுங்க. மனுஷருக்கு எங்க ஊழியக்காரங்களை ஏமாத்திடலாம், ஈஸியா ஏமாத்திடலாம், ஏமாத்திடலாம். ஆனா நீங்க ஏமாத்துறீங்க என்பது எங்களுக்கு தெரியும். ஒன்னும் ஏமாற்ற முடியாது. மேய்ப்பன், மேய்ப்பன், மேய்ப்பன் தான். ஒரு அல்ல சொல்லுங்க. நீங்க நடிக்கிறதும் தெரியும், நீங்க நடிக்கிறதும் தெரியும், நடிக்கிறது போல இருக்கிறதும் தெரியும். உங்க அத்தனை கேரக்டரும் உங்க குணத்தை அத்தனையும் மேய்ப்பனுக்கு தெரியும். ஒரு ரகசியத்தையும் கர்த்தர் மறைக்கவே மாட்டார். கரங்கள் அசைத்து நான் சில காரியத்தை சொல்லுவார், சில காரியத்தை சொல்லாத நிறுவார். ஆனால் நாங்கள் சொல்லவே மாட்டோம். வாங்கது நீ சிலதை வாங்கின பிறகுதான் நீ திருந்துவா. வாங்க வேண்டிய விதத்தில் நீ வாங்கின பிறகுதான் நீ திருந்துவா. நல்ல மனுஷன், நல்ல மனுஷி ஒரு வார்த்தையில குணப்பட்டோம், மனம் திரும்பிடும், பயந்துரும். கர்த்தருக்கு, கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியோரையும் சிறியோரையும் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். கர்த்தருக்கு பயப்படுங்க. பயம் மனுஷனுக்கு பயப்படாத, பிசாசுக்கு பயப்படாத, பிசாசுக்கு எதிர்த்து நெல்லுங்கள். சோதரம் 3 பந்தங்குளத்தி வார்ப்பு அடுப்புகள் சாமியாடி 21 ஆட்டுக்கிட்டா ரத்தம் குடிச்ச ஒரு பூசாரி, ஒரு மந்திரவாதி, ஒரு சாமியாடினவன், ஒரு விறகு வெட்டிக்க மகன், ஒரு நாள் 2 நாளுக்கு விறகு வெட்ட ஒரு பாவப்பட்ட ஏழை, அப்படிப்பட்ட ஒரு விறகு வெட்டிக்க மகன் குடிச்சு வெறிச்சு 13 பேரை வச்சு சாராயம் அடிச்சு விட்டேன். சாட்சி இப்பவும் உயிரோட இருக்கார். திட்டங்கனால போலீஸ் ஆபிரகாம் என்னை அரெஸ்ட் பண்ணவர். சிதறால் போலீஸ் முத்தையா இறந்துட்டார், கிருபாசன விசுவாசி. அவங்க தான் என்ன அரெஸ்ட் பண்ணாங்க. சாராய வியாபாரி நீ. கிருஷ்ணகிரி போலீஸ் ஸ்டேஷனில் அவர்கள் அதிகாரியை பறக்கும் படையில் இருந்தபோது என்னை பிடித்தார்கள். கர்த்தர் அந்த டைமிலேயே கிருபாசன விசுவாசிகிட்ட தான் என்ன ஒப்படைச்சிருக்காரு. அங்கே போட்டு 3க்கு 3 ரூமுகளை சமட்டு. நான் பிறகு கேட்டேன் ஆபிரகாம்கிட்ட, மனசாட்சி உண்டா? நிறைய மேடைகளில் சேர்ந்து ஊழியம் செய்யும் பாக்கியத்தை கர்த்தர் அடிமைக்கு தந்தார். சோத்திரம், சோத்திரம். பயம், கர்த்தருக்கு பயப்படணும், ஆண்டவருக்கு பயப்படுங்க. என் குடும்பம் 7 தலைமுறைக்கு சாபம். தாத்தா 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 தாத்தா. எங்கள் அப்பாவுக்கு தலைமுறை 6, என் தலைமுறை 7. எங்கள் அப்பா சொன்னார், 7 தலைமுறைக்கு நம்ம குடும்பத்தில் சாபம் இருக்கு மக்கான்னாரு. பைத்தியம், எப்படியும் பைத்தியம். என் தங்கச்சிக்கே பைத்தியம் 2 பேருக்கு. எங்கள் அம்மாவுக்கு பைத்தியம், பெரியப்பாவுக்கு பைத்தியம், பெரியம்மைக்கு பைத்தியம், பெரியப்பா மகனுக்கு பைத்தியம், குடும்பத்தில் 6 பேருக்கு பைத்தியம். நான் ரசிக்கப்பட்டேன். 1984 மார்ச் 24 ரசிக்கப்பட்ட பிறகு இந்த சோத்திரம் இந்த 41 வருஷமும் இதுவரை யாருக்கும் பைத்தியம் இல்லை. அப்ப 7 தலைமுறையில் இந்த பைத்தியம் 6 தலைமுறையில் தீர்ந்து போச்சு. கலாத்தியர் 3:13 படி, மரத்தில் தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி, கிறிஸ்து எனக்காக சாபமாகி நியாய பிரமாணத்தின் சாபத்திலிருந்து நம்ம மீட்டுக் கொண்டார். அந்த நியாய பிரமாணத்தின் சாபம் 7 தலைமுறை. அந்த 7 தலைமுறை சாபத்தை மாற்றி என் அப்பன் அந்த சாபத்தை மாற்றி 6வது தலைமுறையிலேயே நான் ரசிக்கப்பட்டதுனால இந்த 41 வருஷமா எங்கள் குடும்பத்தில் இதுவரை யாருக்கும் பைத்தியமே இல்லை. கலங்கின நேரங்களில் கை தூக்கி எடுத்தவரை அழுதோம், கதறணும், கண்ணீர் வடிச்சோம், பைத்தியம் தீராது. ரட்சிக்கப்பட்ட அந்த நிமிஷத்திலிருந்து என் குடும்பத்தின் அத்தனை பைத்தியங்களை கர்த்தர் மாற்றினார்.
நூற்றுக்கணக்கான பைத்தியங்களுக்காக செபித்து விடுதலை பெற கர்த்தர் உதவி செய்தார். பைத்தியக்கார குடும்பத்தில் பிறந்த என்னை கொண்டு பைத்தியங்களை குணமாக்க கர்த்தர் பயன்படுத்தினார். பயப்படவே செய்யக்கூடாது. அழுதோம், கதறணும், கண்ணீர் வடித்தோம். நான் சபரிமலை குருசாமி எத்தனை பேருக்கு சொன்னேன், சோத்ரம் என் ஆண்டவர் என்னை ரட்சித்தாரே. நான் பூசாரி, காவடி எடுத்தவன், பால் காவடி, பன்னீர் காவடி, புஷ்ப காவடி எடுத்தவன், ஒவ்வொரியில் குட்டமண்ணு சுமந்தவன், மணப்பாட்டில் குட்டமண்ணு சுமந்தவன், மணப்பாட்டில் 7 குருசு மொழிக்கு கழுவினவன். என்ன ஆண்டவர் ரட்சித்தாரே. கையில் எடுக்க முடியாத பாவம், அநியாயக்கார, அக்கிரமம், யாரை கண்டாலும் அடிச்சிடுவேன். 16 வருஷம் டியூட்டோரியல், 5 இடத்துல டியூட்டோரியல் காலேஜ், சகாயமாதா டியூட்டோரியல் காலேஜ், அட்ரஸ் போட்டாலே வந்துடும். பயங்கர ரவுடி. என்ன ஒண்ணுக்கு உதவாத குப்பையை ஆண்டவர் ரட்சித்தாரே. என்ன ரட்சிக்க ஒரு இயேசு உண்டுமானால் இந்த உலகத்தில் அத்தனை மனுஷர் ரட்சிப்பார். குடிகாரனை ரட்சித்தாரு. கல்யாணம் பண்ணி வச்சாங்க. கல்யாணம் பண்ண முதல் வருஷத்துல முதல் குழந்தை சத்து, 2வது குழந்தை சத்து, 3வது குழந்தை சத்து, 4வது குழந்தை சத்து, 5வது குழந்தை கல்யாணம் முடிஞ்சு 6வது வருஷத்துல 5வது குழந்தை நிறமாத கர்ப்பிணியா இருக்கும்போது வாங்கி மிதிச்சிட்டேன். 5வது பிள்ளை சத்து. 6வது குழந்தை கர்ப்பிணியா இருந்தபோது சபரிமலைக்கு மாலை போட்டிருக்கேன். தங்கச்சி கல்யாணம். சபரிமலைக்கு போயிட்டு திருப்பி வரக்குள்ள 6வது குழந்தைக்கு ரொம்ப சீரியஸு. என் தங்கச்சி பைத்தியம் பிடிச்சி ஆடுகா. கல்யாணம் முடிஞ்ச 29வது நாள் அழுதும் கதறணும். லாஸ்ட் கட்டத்தில் கொண்டு விட்டுட்டார் ஆண்டவன். சபரிமலைக்கு போயிட்டு வரேன். விருந்துக்கு கொண்டு வந்து விட்ட தம்பியும் தங்கச்சியும் கணவனும் வீட்டில் இருக்கிறாங்க விருந்து கொண்டாட. 15க்கு விருந்து கூட்டு வந்தேன், 15க்கு 13க்கு கூட்டு வந்தேன், 15க்கு பைத்தியம், 18க்கு திருப்பி வரேன். பைத்தியம் பிடிச்சி ஆடுறா தங்கச்சி. அழுதேன், கதறினேன், கண்ணீர் வடிச்சு ஆடு கோழி பலி செலுத்தணும். நான் படித்த சுந்தரமூர்த்தி காணிக்காரன்ற மந்திரவாதி இடத்துல எனக்கு குரு அவன் தான். என்னை 19 வருஷம் எனக்கு மந்திரவாதம் படித்து தந்தான். அவங்ககிட்ட நான் படித்தேன். திருவட்டாரில் சுந்தரமூர்த்தி காணிக்காரன் ஒருவர் இருந்தார். சோத்திரமும் எல்லா மந்திரமும் செய்து பார்த்தோம். மந்திரமெல்லாம் பொய் ஆயிட்டு சோகம் ஆகலை. கல்யாணம் முடிஞ்ச 29வது நாள், 27வது நாள் 6வது குழந்தை இருந்தது. 29வது நாள் தங்கச்சியை செத்துட்டான். 6 பிள்ளையும் தங்கச்சியும் செத்த கவலையில் நான் தாங்க முடியாதபடி நானும் மனைவியும் விஷம் குடிச்சு சாகிறதுக்கு ட்ரை பண்ணோம். 16 அடியந்தரம் முடிஞ்சது, சாகணும்னு சொல்லி பொருத்தனை பண்ணோம். 13வது நாள் ஒரு சத்தம் கேட்குது, மகனே அப்பா. 16க்கு செத்துருப்போம், 13க்கு ஒரு சத்தம் கேட்குது, மகனே அப்பா. எங்க அப்பா ஓடி வந்து, உனக்கு பைத்தியம் மேலே பிடிச்சிருக்கு இல்லப்பா, என்ன மகனேன்னு கூப்பிட்டீங்க? இல்லை. அப்ப என்ன கூப்பிட்டது யார்? மகனே நீ என்னுடைய மகன், உன்னை நான் சாவுக்கு ஒப்பு கொடுக்க மாட்டேன். உன்னை கொண்டு நான் செய்கிற காரியம் பெரியவைகளாக இருக்கும். நீ பட்டணத்திலும் ஆசீர்வதிக்கப்படுவாய், வெளியிலும் ஆசீர்வதிக்கப்படுவாய். போ சாந்தபுரத்துக்கு போ, போ சாந்தபுரத்துக்கு போ என்று சொன்ன. சாந்தபுரத்துக்கு புறப்பட்டு போனோம். சாந்தபுரத்துக்கு புறப்பட்டு போகிறோம். அப்பா அழுதாங்க, அம்மா அழுதாங்க, கதர்னாங்க, கண்ணீர் வச்சாங்க, கெட்டி பிடிச்சி, என் செல்லமோனே நீ விட்டுட்டு போயிடாத, தம்பி தங்கிச்செல்லாம் அனாதையா போயிடுவோன்னு அழுதாங்க. தேவ சத்தத்தை கேட்டதுனால நான் என் மனைவியை உடுத்த துணியோட கூட்டிட்டு போனேன். அழுதும். பக்கத்து தெருவில் உள்ள நாய் கூட எங்களை கண்ட குறைக்கும். யாரும் இல்லை, யாரும் இல்லை, ஒருத்தரும் இல்லை. உறவுகள் மறந்தாலும் நீர் என்னை மறப்பதில்லை, காலங்கள் மாறினாலும் நீர் மட்டும் மாறவில்லை, நீங்க தான்ப்பா என் நம்பிக்கை. சாந்தபுரத்துக்கு போன்னு சொன்னாரே, அழுதும். உடுத்த துணியோட என் மனைவியை கூட்டு போனோம். எங்களுக்கு ஒரு இருப்பிடத்தை கர்த்தர் ஆயத்தப்படுத்தியிருந்தார். எங்களை போஷிக்க அங்கே ஆட்களை வச்சிருந்தாரு. 41 வருஷமும் 41 வருஷமும் ஏராளமான நாடுகளுக்கு ஆண்டவரை மையப்படுத்த கொண்டு போனார். ஏராளமான தேசங்களுக்கு ஆண்டவர் கொண்டு போனார். எங்கெல்லாம் இந்த இயேசுவை சொல்ல முடியுமோ அங்கெல்லாம் போக செய்தார். கால்நடையா போய், நடந்து போய், தெரு தெருவா போய் ஊழியம் செய்யும்படியான பாக்கியத்தை அடிமைக்கு தந்தார். 41 வருஷத்துல கர்த்தர் எங்களை கோடி மடங்கு எங்களை உயர்த்தி வச்சிருக்காரு.
எனக்கு ஒரு பொம்பளை பிள்ளையை தந்து அந்த பிள்ளை கல்யாணம் ஆகி அவளுக்கு 2 குழந்தைகள் கிடைக்கவும் அவர்கள் வெளிநாட்டு வேலை செய்யவும் கர்த்தர் உதவி செய்தார். என் குடும்பத்தை கர்த்தர் உயர்த்தினார். ஒன்றுமில்லாத என்னை நன்றாய் அறிந்து தேடி வந்த நல்ல தெய்வம். ஒன்றுமில்லை, ஜீரோ 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 ஜீரோ. குடிச்ச கஞ்சி கிடையாது, பழஞ்சி கிடையாது, பழைய தண்ணி கிடையாது, சோறு கிடைக்காது, கஞ்சி தண்ணிக்கு உப்பு போட்டு எங்கள் அம்மா தந்து விடுவாங்க. குடிமோன் என்னை வயறு கொட்டாம் பட்டி பற ஊதி இப்போ தின்னுக்கிட்டு ஊதி இருக்கு. முன்னால் அப்படி இல்லை. தண்ணியை போட்டு டப்பாவில் அடைச்சிட்டு போவோம். பனங்காய் பறக்கி 4 மணிக்கு கொடுத்து அதை கொத்தி எங்கள் அம்மா அருவா கத்தி வச்சு கொத்தி சுட்டு எடுத்து கொத்தி தருவாங்க. தின்னுக்கிட்டு அங்கேயும் இங்கேயே ராவிட்டு போவோம். 5 நோட்டுக்கு 1 நோட்டு வாங்கி தருவார். அழுதுட்டு போவோம். பள்ளிக்கூடத்தில் ஒரு பால் பவுடர் தண்ணி கிடைக்கும். உங்களுக்கு தெரியுமா? வருஷத்தில் கியூவில் நிற்போம். அந்த ஹெட்மாஸ்டர் எங்களுக்கு கூட ஒரு ரவுண்ட்ஸில் எங்களுக்கு ஒன்று தருவார். ஏன்னா எங்கள் குடும்பம் பசின்னு பட்டி. வாரத்தில் ஒரு நாள் முழு அரிசி சோறு, வேற எல்லாம் பொடி அரிசி சோறு. தோசை, இட்லி, பொங்கலுக்கு, தீபாவளிக்கு மட்டும்தான். ஒரு ட்ரெஸ்ஸு, ஒரே ஒரு ட்ரெஸ். அது காமராஜர் காலத்தில் ஸ்கூலில் கிடைச்ச ட்ரெஸ் தான். பென்சில் கிடையாது, பென்னு கிடையாது, ரப்பர் கிடையாது, ஒன்றும் கிடையாது. என் தம்பி எல்லாம் கடைசி தங்கிச்சது ஒரு 5 பேர். நாங்கள் கொஞ்சம் தெரிஞ்ச பிள்ளைகள். அடுப்பங்கரையில் அடுப்பில் 2 பேர் 3 பேர் சுற்றி அடுப்பை சுற்றி படிச்சுக்கிட்டு இருப்பாங்க. ஒருத்தன் ஒரு விளக்கு இருக்கும், அந்த விளக்கில் 2 பேர் படிச்சுக்கிட்டு இருப்பான். நில வெளிச்சத்தில் படித்த தம்பி கூட உண்டு. இந்த பைபிள் என் வீட்டுக்குள்ளே வந்து என் தம்பி பாட்டெல்லாம் பிஹெச்டி முடிச்சு, ஒருத்தன் விருதுநகர் செந்தில் குமார நாடார் காலேஜ் பிரின்சிபால், ஒருத்தன் காமராஜ் பிஎட் காலேஜ் பிரின்சிபால், ஒரு இஎஸ் மணி உலகஞ்சொத்திர ஊழியக்காரன். கர்த்தர் இந்த பைபிளை உள்ளுக்கு வந்தோன்னு கர்த்தரைகளை தூக்கி தூக்கி எடுத்தீரே, என்னை தூக்கி தூக்கி எடுத்தீரே, சமாதான காரணரே, தூக்கி தூக்கி எடுத்தீரே. குடும்பத்தை உயர்த்துவார். இயேசுவை ஏற்றுக்கொண்ட உன்னை உயர்த்துவார். ரட்சிக்கப்பட்ட உன்னை உயர்த்துவார். அபிஷேகப்பட்ட உன்னை உயர்த்துவார். ஞானஸ்நானப்பட்ட உன்னை உயர்த்துவார். பயம் என்ற கதவு கர்த்தர் உடைச்சிருவார். கடைசியாக ஒரு கதவை சொல்லி உங்களுக்கு நான் ஜெபிக்க விரும்புகிறேன். 1 ராஜாக்கள் 18வது அதிகாரம் 1-2 வசனத்தை வாசிக்கிறேன். அநேக நாள் சென்று 3ஆம் வருஷம் கர்த்தருடைய வார்த்தை எலியாவுக்கு உண்டாகி, நீ போய் ஆகாபு உன்னை காண்பி, நான் தேசத்தின் மேல் மழையை கட்டளையிடுவேன் என்றார். பயங்கரமான பஞ்சம் இருந்த காலம். அப்பொழுது எலியா ஆகாபுக்கு தன்னை காண்பிக்க போனான். பஞ்சமோவனில் சமாரியாவிலே கொடிதாயிருந்தது. பஞ்சமோ என்றால் சமாரியாவிலே கொடிதாயிருந்தது. 3 வருஷம் பயங்கரமான பஞ்சம். அந்த ஜனங்கள் கர்த்தரை தேடவில்லை, அழுதார்கள், கதறினார்கள். ஆண்டவருக்கு பிள்ளைகள் கஷ்டப்பட்டார்கள், வேதனைப்பட்டார்கள். கர்த்தர் ஊழியக்காரனை சொல்லி, போ, மழை வருகிறது என்று சொல்லி தேவன் மழை பெய்ய, மழையை அடைக்கிற அதிகாரத்தை கொடுத்த கர்த்தர் மழைக்காக ஜெபிக்கும் அதிகாரத்தை கற்றுக் கொடுத்து தேசத்தில் செழிப்பு வர கர்த்தர் உதவி செய்தார். அல்லேலூயா. 1 ராஜாக்கள் 17வது அதிகாரத்தில் சாக போற நேரத்தில் இருந்த ஒரு அருமையான சகோதரி, சாக போற நேரத்தில் இருந்தார்கள். வாசிங்க. நீ எழுந்து சீதோனுக்கு அடுத்த சாரிபாத் என்ற விதவை இருக்கிற இடத்துக்கு நீ போனா, ஒரு விதவையை கொண்டு உன்னை போஷிப்பேன் என்று சொன்னார். காகத்தை கொண்டு போஷித்த ஆண்டவர். நம்ம ஆண்டவர் நினைச்சார்னா காகத்தை கொண்டு போஷிக்க முடியும். இப்போ எழுந்திரிச்சுப்பா. ஆத்து தண்ணி தீண்டதும் அடுத்த செகண்ட் ஆண்டவர் சொல்ற, நீ சாரிபாத்துக்கு போனி. கரிசனை உள்ள கர்த்தர் 1 பேதுரு 5:7 அவர் உங்களை விசாரிக்கிறார். கரிசனை உள்ள தேவன், கண்காணிக்கிற தேவன், உங்களை பாதுகாக்கிற தேவன், பராமரிக்கிற தேவன். நீ சாரிபாத்துக்கு போ, உன்னை போஷி அங்க ஒரு விதவைக்கு கட்டளையிடுவேன். அப்படி அவன் எழுந்து சாரிபாத்துக்கு போனான். பட்டணத்தில் ஒலிமுகவாசலில் அவன் வந்தபோது அங்கே ஒரு விதவை, அங்கே ஒரு அருமையான விதவையானவள் விறகு பறிக்க ரப்பர் தோட்டத்துக்குள்ள விறகு பறக்க கொண்டிருக்கிறாள். அவன் அவளை பார்த்து கூப்பிட்டு, அவளுக்கு மகன் கூட சேலையை பிடிச்சிட்டே திரிகிறான். அவளை கூப்பிட்டார். ஏம்மா குடிக்க கொஞ்சம் தண்ணி கொண்டா என்று கேட்டார். அவள் தண்ணி எடுக்க போன போது கொஞ்சம் அப்பமும் கொண்டா. அங்கே கொப்பை நான் கொடுத்தான், அப்பத்தை கொண்டா, கொடுத்து வச்சது மாதிரி அந்த வேர்ட்ஸ் பாருங்க. அப்பத்தை கொண்டா. என்னுடைய ஊழியக்காரனுக்கு வருகிற பச்சை தண்ணி கொடுத்தாலும் உனக்கு பிரதிபலனை நீ காண்பாய். என்ன தண்ணி? ஆமாம், அதனால பச்சை தண்ணியை கொடுங்க. ஒரு கலசம் தண்ணி கொடுத்தாலும் கர்த்தர் சோத்திரம், உனக்கு பலனை நிச்சயமான்ற தருவார் தெரியுமா?
விறகு பிறகு போறா. ஏமா ஏ அம்மா ஏ பாட்டியம்மா என்னய்யா ஏமா கொஞ்சம் குடிக்க தண்ணி தருவியா? சரி தண்ணி வைக்க போனா தண்ணி கொண்டு கொடுக்கும்போது கொஞ்சம் அப்பமும் கொண்டு வா கையோட. இவ சுட்டா வச்சிருப்பா. ஐயா தண்ணி தாரேன். அப்பத்துக்கு மாவு பானையில் கொஞ்சம் ஊற மாவும் கலையத்தில் கொஞ்சம் ஊற எண்ணெயும் இல்லாமல் வேற ஒன்றும் இல்லை. அதில் ஒரு அடையை சுட்டு தின்னுக்கிட்டு சாவுறதுக்கு போகிறோம். நானும் என் மகனும் 2 விறகு பிறக்க. வியாக்கியானம் நிறைய உண்டு. 2 விறகு நிறைய வியாக்கியானம், பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு இப்படிப்பட்ட நிறைய சத்தியங்கள் உண்டு. இவா விறகு பிறக்க போகிறேன். கொஞ்சம் நான் முதலாவது அதை சுடு, நீ என்னதை செய்தியோ சுடு, அதை சுட்டு எனக்கு கொஞ்சம் கொண்டானா. மோகன் சொல்கிறான், எம்மா ஏ கிளவி எனக்கு இல்லாத ஏம்மா சுடாண்டா பச்சைமாவை எனக்கு தாம்மா, என் குடலு சிறு குடலு பெருங்குடலு திங்குதுமான்னு இருப்பான். சும்மாரு ஊழியக்காரனுக்கு கொடுப்போன்ட்டு ஊழியக்காரனு கொண்டு வந்து சொந்தமில்லை பந்தமில்லை வந்த வழி நிலையும் இல்லை, சோகந்தனை பகிர்ந்து கொள்ள தாகம் தீர்க்க யாரும் இல்லை. மாயைதான் உலகம் மாயைதான் மாற்றம் உலக மாயைதான். உலகினில் அமைதி தேடி உறங்காமல் பலரும் உண்டு, உள்ளத்தில் நிம்மதி நாடி நேற்று வரை அலைந்தருண்டு. நம்பாதே உலகை நம்பாதே, நம்பினே மோசம் போகாதே. நம்பாதே உலகை நம்பாதே, நம்பினே மோசம் போகாதே. சொந்தமில்லை பந்தமில்லை வந்த வழி நிலையும் இல்லை, சோகனை பகிர்ந்து கொள்ள தாகம் தீர்க்க யாரும் இல்லை. மாயைதான் உலகம் மாயைதான். அல்லேலூயா. இவ கொண்டு வந்து கொஞ்சம் ஒரு அடை சுட்டு கொடுத்துருக்க பாருங்க. கொடுக்க மனசு. நீ கொஞ்சத்தில் உண்மையா இருந்தால் சொல்லுங்க. நிறைய கொஞ்சத்தில் உண்மையா இருந்தால் ஆம்பளைகளுக்கு பாக்கெட்டு பேண்ட் போடக்கூடியவங்களுக்கு பாக்கெட்டை பார்த்தா எல்லா பேருக்கு பாக்கெட்லேயும் ஓட்டை இருக்கும். ஏன்னா சர்ச்சில் வந்து காணிக்க போடுக்கு சில்லறை தேடி குத்தி 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 இந்த விரல் குத்தி ஓட்டை விழுந்துடும். அப்போ பாக்கெட்டெல்லாம் நீங்கள் செலவு பண்ணும்போது செக் பண்ணுங்க. பாக்கெட்டெல்லாம் என்ன இருக்கும்? அதான் பொத்தலான பையில போடுகிறீர்கள். எங்கே போடுறீங்க சொல்லுங்க. பொத்தலான பையில போடு. அங்கே போட்டு போட்டு பாக்கெட்டெல்லாம் ஓட்டை ஆகிடக்கூடாது. கர்த்தருக்கு கொடுக்குற தேவனுடைய பிள்ளைகளை கர்த்தராசிரியர் கொஞ்சம் கொடுத்த உடனே வீட்டுக்குள்ள சத்தம், எம்மா என்ன எம்மா மாவு பாறை பொங்குதுமா. அடைய சுட்டு கொஞ்சம் தான் இவன் கொடுத்துருக்கா. அவர் தின்னாரோ திங்கலையோ, நீ கொடுத்து பாரு. 40 நாள் 40 பேர் ஆளுக்கு ஒரு நாளத்தை செலவை ஏற்றுக்கிட்ட போதும் 40 நாள் கூட்டம் சக்சஸ். அல்லேலூயா. உங்க உள்ளத்துல கர்த்தர் பேசுவார். எப்படியும் ஆண்டவர் இந்த வருஷத்துக்குள்ள வந்துடுவார். வர போக்கம் அப்படிதான் இருக்கு. அமெரிக்கா அழியுது, ரஷ்யா அழியுது, ஜப்பான் அழிஞ்சாச்சு. இன்னும் அடுத்தால நேரம் இங்கே தான். அது கன்னியாகுமரி மாவட்டம் தானா. அது பேச்சுப்பாறை இருந்தா ஆரம்பமா. ஒரு அல்ல சொல்லுங்க, தப்ப முடியாது தங்கச்சி. சேகரம் நல்ல சேகரத்தில் நம்ம இருக்கோம். என்ன சேகரம்? என்ன சேகரம்? சோத்திரம். ரொம்ப கவனமா இருக்கணும். சாரி பார்த்து விதவை கொடுத்தா தெரியுமா? உள்ளத்தின் விருப்பம். நீங்கள் எதை செய்தாலும் கர்த்தருக்கென்று சொல்லுங்க. மனப்பூர்வமா சொல்லு. பெந்தகோஸ்தக்காரன் நீங்க நல்லா இருக்கணும்னு சொல்லி கொடுக்குறான். அதை வியாக்கியானம் பண்ணாதுங்க. பைபிள் படி சாரி பாத்து விதவை கொடுத்தாள். பஞ்சம் தீரும் வரையிலும் மாவும் குறையல்ல எண்ணெயும் குறையல்ல என்பது வேத சத்தியமானால், நீ கொடுக்கிற தேவ பிள்ளைக்கு உனக்கு பஞ்சம் தீரியது வரை குறையாது. பஞ்சம் என்ற கதவை கர்த்தர் உடைப்பார். பார்வோன் என்ற இரக்கம் இல்லாத கதவை உனக்கு உடைப்பார். பயம் என்ற கதவை உடைப்பார். பஞ்சம் என்ற கதவை உடைப்பார். தலை நிமிர்ந்து நிற்க செய்வார். லேவியராகமம் 26:13 சொல்லுது, உன்னை நிமிர்ந்து நடக்க பண்ணுகிற தேவனாகிய கர்த்தர் நானே. கோரேசுக்கு முன்பாக சொல்றாரு, உனக்கு முன்பாக இருக்கிற வெங்கல கதவுகளை எல்லாம் நான் உடைப்பேன். இரும்பு தாழ்பால்களை எல்லாம் நான் முறைப்பேன்.
சீர்படுத்த வேண்டியவைகளை நான் சீர்படுத்துவேன், கோணலானவைகளை செவ்வையாக்குவேன். நீ எழுந்து நடப்பாய், நீ எழுந்து நடப்பாய். கர்த்தர் உன்னை அநேகம் பேருக்கு முன்பாக கர்த்தனை உயர்த்துவார்.